அனைவருக்கும் வணக்கம். வரலாறு பற்றி வகுப்புகள் நடத்தப்பட்டு வருகிறது. தொடர்ந்து வீடியோக்களை கேட்டு படித்து பயன்பெறவும். இன்றைய வகுப்புல வரலாறு பகுதியில் 4வது வகுப்பாக நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா, மகதத்துல தோன்றிய பேரரசுகள். சரிங்களா? மகதத்துல பேரரசு அப்படின்ற ஒரு விஷயம் உருவாகுது. இதுல இருந்து குப்தர்கள் வரைக்கும் நம்ம வரலாறு பகுதியில பார்க்க போறோம். சரிங்களா? ஒரு நீண்ட நெடிய ஒரு பயணமாக இருக்க போது, இருந்தாலும் நிறைய விஷயங்கள் நம்ம பள்ளி பாடப்புத்தகத்துல கொடுத்திருந்தாலும் நம்ம சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் தேர்வு நோக்கில் மட்டுமே இந்த வகுப்பை நம்ம கொண்டு போக போறோம். சரிங்களா? இந்த வகுப்பு நம்ம தொடங்குறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி என்னென்ன பகுதிகள்லாம் நம்ம பார்த்துருந்தோம் அப்படின்றத ஒரு டைம் நம்ம ரிவிஷன் பண்ணிடலாம். சரிங்களா? இதுக்கு முன்னாடி உங்களுக்கு 3 வகுப்புகள் முடிஞ்சிருக்கு. இந்த 3 வகுப்புகள்ல மனிதர்களுடைய தோற்றம் எப்படி இருந்துச்சு, அவங்களுடைய பரவல் எப்படி வந்துச்சுன்றதை நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்லாம மனிதர்களுடைய அந்த காலகட்டங்கள், சரிங்களா, கற்காலம் அப்படின்னு சொல்லும்பொழுது பழங்கற்காலம், இடைப்பழங்கற்காலம், புதிய கற்காலம் அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம். புதிய கற்காலத்துல தான் மனிதன் விவசாயத்தை அறியறான், விலங்குகளை பழக்கப்படுத்துறான், மண்பாண்டங்கள் செய்கிற கலைகள்லாம் அறிஞ்சு கொள்கிறான். அப்போ அதனுடைய தொடர்ச்சியாக சிந்து சமணி நாகரிகம் அப்படின்றது வருது. இங்கே தான் நம்மளுடைய வரலாறு அப்படின்றதே தொடங்குது. சரிங்களா? இந்தியா அப்படின்னு நம்மளுடைய பேர் வர்றதுக்கு காரணமே சிந்து அப்படின்ற அந்த சிந்து நதியிலிருந்து தான் வந்தது. சரிங்களா? சிந்து நதியிலிருந்து தான் இந்துன்னு மருவி இந்தியான்ற பேரே வருது. அப்போ நம்மளுடைய இந்தியாவுடைய முதல் கட்ட நகர நாகரிகமாக இந்த சிந்து சமணி நாகரிகம் அப்படின்றது வந்தது. இந்த சிந்து சமணி நாகரிகத்தை பற்றி நம்ம முழுசாக படித்தோம். சரிங்களா? அப்போ இது ஆரியர்களுடைய வருகையால் அழிந்து விட்டது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அப்போ ஆரியர்களுடைய வருகை அப்படின்றத நம்ம அதுக்கடுத்தமாக பார்த்தோம். சரிங்களா? வேத காலம், அப்போ செம்பு காலம். இப்போ நம்ம உலோகங்களை பற்றி நம்ம காலங்களை வகைப்படுத்துகிறோன்னா, முதல் கட்டம் அப்படின்னு சொல்கிறத செம்பு காலம்னு சொல்லலாம். 2ஆம் கட்டம் அப்படின்றத நம்ம இரும்பு காலம்னு சொல்லி பிரிக்கலாம். அப்போ உங்களுக்கு வேத காலம் தொடங்குது. வேத காலத்தில் தான் இரும்பு அறிமுகமாகுது. சரிங்களா? வேத காலம்னு சொல்லும் பொழுது இங்கே வேள்விகள் வளர்க்குறது, சடங்குகள், சம்பிரதாயம்லாம் மிக காஸ்ட்லியாக இருக்குது. சரிங்களா? அப்போ சாதாரண பாமர மக்களால் இதெல்லாம் செய்ய முடியலை. அது மட்டும் இல்லாமல் இந்த வேத சடங்குகள் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு மட்டுமே இருக்குது. அப்போது மக்கள் அதிருப்தி அடைகிறாங்க. புதிய மத கருத்துக்கள் எல்லாமே பொது ஆண்டுக்கு முன்பு அல்லது கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு 6ஆம் நூற்றாண்டில் தோன்றுது. சரிங்களா? அப்போ வைதீக மதங்கள், சரிங்களா, அவைதிக மதம் போது சமணம், புத்தம், அதை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்த்துருந்தோம். வைதீக மதங்கள் அப்படின்னு சொல்லும்போது அப்போ இருந்த அந்த ஆரியர்கள் பயன்படுத்தின அந்த வேள்வி சடங்குகள், அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள். சரிங்களா? அப்போ இப்போ நம்ம இந்து கடவுள்கள்லாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி. சரிங்களா? அப்போ அவங்களுக்குள்ளார அந்த மத கோட்பாடு இதெல்லாம் வருது. அப்போ சமணம், புத்தம் அப்படின்றது இருபெரும் சமயங்களாக இந்தியாவை முழுசாக அப்படியே ஆக்குபை பண்ணுது. சரிங்களா? அப்போ இந்த கருத்துக்கள் இதில் இருந்த அந்த முக்கியமான விஷயங்கள்லாம் நம்ம தேர்வு நோக்கில் பார்த்துருந்தோம். சரிங்களா? இது வரைக்கும் இந்தந்த விஷயங்கள்லாம் நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம். இனிமேல் பார்க்க போகிற விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கங்கை சமவெளி அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது, சரிங்களா, இங்கே தான் வளமான மண் இருக்குது, நீர் இருக்குது. கங்கை ஆறு மற்றும் அதனுடைய துணை ஆறுகள், சரிங்களா, கிளையாறுகள், இவற்றால் அந்த சமவெளி பகுதி நல்ல ஒரு செழிப்பா இருக்குது. சரிங்களா? அப்ப வேத காலத்துல இரும்பு அறிமுகப்படுத்துறாங்க. இரும்பு அறிமுகப்படுத்துறதுனால அந்த மரங்கள்லாம் வெட்டி நிலத்தை உழுது பயிர் செய்யறதுக்கும் நல்ல ஒரு ஏற்றதாக மாறுது. இந்த காலகட்டத்துல மக்கள்லாம் குழுக்களாக சேர்ந்து வாழ்றாங்கன்றதை நம்ம பார்த்துருந்தோம். சரிங்களா? அப்ப ஜனம் அப்படின்னு சொல்லும்போது மக்களுடைய குழுக்களை குறிக்கக்கூடியதாக இருக்குது. அப்ப கனசங்கங்கள்னு சொன்னோம்னா ஒரு சின்ன சின்ன குழுக்கள் சேர்ந்து வாழ்றாங்க, அவங்களுக்கு தலைவரும் இருக்கிறாங்க. சரிங்களா? இந்த கனசங்கங்கள் எல்லாமே சேர்ந்து வட இந்தியாவில், சரிங்களா, இப்போ நம்ம வட இந்தியாவை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். அதுக்கு அடுத்துதான் தென்னிந்தியா. சரிங்களா? இப்போ இருக்கிற மகாராஷ்டிரா, கர்நாடகம், ஆந்திர பிரதேசம், கேரளம், தமிழகம், இதெல்லாம் நம்ம தென்னிந்தியான்னு சொல்லலாம். இப்போ இருக்கிற இந்த இந்திய நில வரைபடத்துடைய வரலாறு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். வட இந்தியாவில் ஒரு பண்பாடு நடக்குது, அதே சேம் டைம் தென்னிந்தியாவில் ஒரு பண்பாடு நடக்குது. சரிங்களா? ரெண்டுத்துக்குமே இருக்கக்கூடிய ஒற்றுமைகள் மற்றும் வேற்றுமைகளும் இருக்குது. சரிங்களா? ஒற்றுமையும் இருக்குது, வேற்றுமையும் இருக்குது. இதையுமே நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? வரலாறுன்னு சொல்லும்போது நம்ம அழகாக நகர்த்திட்டு போக போறோம். இப்போ இந்த வட இந்திய பகுதிகள் அப்படின்னு சொல்லும்போது இங்க இருக்கக்கூடிய இந்த கனசங்கங்கள், மக்களுடைய குழுக்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து ஒரு மகா ஜனபதம்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய பெரிய குழுக்களாக மாறுறாங்க. சரிங்களா? அப்ப வட இந்தியா அப்படின்னு சொல்லும்போது 16 மகா ஜனபதங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. 16 மகா ஜனபதங்கள். சரிங்களா? உங்களுக்கு இதுக்கான எல்லையுமே கொடுத்துருக்குறாங்க. வட இந்தியாவில் வடக்கே கபூல் பள்ளத்தாக்கில் இருந்து, சரிங்களா, கபூல் பள்ளத்தாக்கில் இருந்து தெற்கே கோதாவரி வரைக்கும், தெற்கே கோதாவரி, சரிங்களா, வித்திய மலைத்தொடரில் உருவாகக்கூடிய கோதாவரி நதி, சரிங்களா, வித்திய மலைத்தொடர் வரைக்குமே. அந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வடக்கில் கபூல் பள்ளத்தாக்குல இருந்து தெற்கே கோதாவரினா நம்ம அந்த ஆந்திரா, மகாராஷ்டிரா பகுதி வரைக்குமே.
சரிங்களா. இது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 16 மகா ஜனபதங்கள் இருக்குது. சரிங்களா. இந்த மகா ஜனபதங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம பார்த்தோம் வேத காலம்னு சொல்லும்போது முந்தைய வேத காலம் பிந்தைய வேத காலம்னு சொல்லி ரெண்டாக நம்ம பார்த்துருந்தோம். முந்தைய வேத காலம்னு சொல்லும்போது ரிக் வேதம், பிந்தைய வேத காலம்ன்றது அதில் தோன்றதான் யஜுர் சாம அதர்வன. சரிங்களா. அப்போ இந்த வேத காலங்கள் சரிங்களா, இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சபை இருக்கும். சரிங்களா, இந்த மக்கள் எல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு சபை இருக்கும். இப்போ அந்த சபை அப்படின்றது மங்கிடுச்சு. சரிங்களா, இப்ப என்ன பண்றாங்கன்னா மக்கள் தங்களுடைய பிரச்சனைக்கு பஞ்சாயத்து பேசுறதுக்கு அரசனை நாடி போறாங்க. சரிங்களா, அரசன் தான் அந்த காலகட்டத்துல ஒரு உயர்ந்தவரா மாறுறாரு. உயர்ந்த நீதி தவறாதவர் சரிங்களா, ஒரு உயர்ந்தவர் அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்து அரசர் வந்து போறாரு. எல்லா நிர்வாக அதிகாரமுமே அரசர் கையில தான் வருது. சரிங்களா, அப்ப அரசு அதிகாரங்கள் அப்படின்றது அப்படியே வழி வழியா பரம்பரையா கொடுத்துட்டு இருக்காங்க. சரிங்களா, இந்த மாதிரி ஒரு விஷயம் வருது. இப்ப இந்த 16 மகா ஜனபதத்துல சரிங்களா மகதம் அப்படின்றது மிக சக்தி வாய்ந்ததா மாறுது. அதுக்கு காரணம் என்னன்னா இரும்பு படிவுகள் அங்க நிறைய கிடைக்குது. சரிங்களா, இரும்பு படிவுகள் நிறைய கிடைக்குது. அதன் மூலமாக விவசாயம் செய்யறதுக்கோ போர்க்கருவிகள் செய்யறதுக்கு எல்லாத்துக்குமே அவங்களுக்கு ஏதுவாக இருக்குது. அப்புறம் மகதம் அப்படின்றது 16 மகா ஜனபதங்கள்ல மிக வலிமையாக மகதம் அப்படின்றது தோன்றுது. சரிங்களா, இந்த மகதத்துல அரியங்கா வம்சம் அப்படின்ற ஒரு வம்சம் வந்து உருவாகுது. அதாவது முதல் பேரரசு எப்படி உருவாகுதுன்ற கதை நம்ம இப்ப சொல்றோம். சரிங்களா, அரியங்கா வம்சத்துல உங்களுக்கு வந்து பிம்பிசாரர் அப்படின்றவரு இருக்காரு. இவர் தான் முதல்ல மகதத்துல ஒரு பேரரசை உருவாக்குறாரு. மகதத்தின் முதல் அரசர் யாருன்னா உங்களுக்கு பிம்பிசாரர். சரிங்களா, இவர் வந்து திருமண உறவுகள் மூலயமாக பல இனக்குழுக்கள் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. அப்ப அந்த இனக்குழுக்கள் இருக்கக்கூடிய பெண்களை திருமணம் செய்வதன் மூலமாக திருமண உறவுகள் மூலமாக நல்ல அந்த இணக்கத்தை உருவாக்கி சரிங்களா படைகளை எல்லாம் திரட்டி ஒரு பெரிய பேரரசை வந்து உருவாக்குறாப்புல. சரிங்களா, இவருக்கு அடுத்ததாக பிம்பிசாரருக்கு அடுத்தது இவருடைய பையன் அஜாதசத்ரு வர்றாரு. சரிங்களா, அப்ப இவங்களுக்கு அடுத்ததுன்னு சொல்லி பரம்பரையா தான் போகுது நம்ம சொல்லியிருந்தோம். சரிங்களா, அப்ப இந்த காலகட்டத்துல சரிங்களா நம்ம பார்த்துருந்தோம் புத்தம் சமணம் அப்படின்ற 2 பெரும் மதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவை வந்து ஆட்கொண்டிருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். சரிங்களா, அந்த டைம்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா புத்தர் இருந்திருக்காரு, மகாவீரர் இருந்திருக்காங்க. அப்ப அஜாதசத்ரு அப்படின்றவரு பாடலிபுத்திரத்தை தலைநகராக கொண்டு மகதத்தை ஒன்றிணைத்து சரிங்களா மகதத்துல ஒரு பேரரசை உருவாக்கி இருக்கிறாப்புல. அப்ப இவர் என்ன பண்றாரு, இந்த அஜாதசத்ரு பல மதங்கள்லாம் இருக்கு. சரிங்களா, அந்த மத தலைவர்கள் இருக்கிறாங்க, நிறைய கோட்பாடுகள் இருக்கு, எல்லாரையும் ஒன்னா கூட்டி எல்லாத்தையும் பேசுறாப்புல. சரிங்களா, அப்படி பேசிட்டு இருக்காரு. அதுல வந்து பாத்தீங்கன்னா இவரு பர்டிகுலரா வந்து பாத்தீங்கன்னா பௌத்த மதத்தை வந்து இவர் வந்து ஆதரிக்கிறாரு. பௌத்த மதத்தை உருவாக்கினா புத்தரை வந்து சந்திக்கிறார். சரிங்களா, இவர் மட்டும் கிடையாது, அஜாதசத்ருமே சந்திப்பாரு. சரிங்களா, உங்களுக்கு பிம்பிசாரரும் சந்திப்பாரு, அஜாதசத்ரு ரெண்டுமே சந்திப்பாங்க. சரிங்களா, பிம்பிசாரரோட பையன் தான் அஜாதசத்ரு. சரிங்களா, இப்ப பிம்பிசாரர் அப்படின்றவரு ஒரு மிகப்பெரிய பேரரசாக மகதத்தை வந்து உருவாக்கி அஜாதசத்ரு கையில கொடுத்துறாரு. சரிங்களா, இப்ப அஜாதசத்ரு அப்படின்றவரும் புத்தரும் சந்திக்கிறாங்க. சரிங்களா, இதை பத்தி சொல்லக்கூடிய ஒரு நூல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. உங்களுக்கு சமண பலசுத்தா, இது நம்ம போன வகுப்புலேயே நம்ம பார்த்துருந்தோம். இருந்தாலும் உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ச்சியா கொண்டு போறதுனால இதுலையுமே நம்ம உங்களுக்கு வந்து ஞாபகப்படுத்துறோம். சரிங்களா, அப்ப பிம்பிசாரர் அஜாதசத்ரு இவங்களுடைய தலைநகரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ராஜகிரகம். சரிங்களா, இவங்களுடைய தலைநகரம் வந்து பார்த்தீங்கன்னா ராஜகிரகம். நம்ம பாடலிபுத்திரம் தலைநகரம்னு தவறா சொல்லிட்டோம்ப்பா. அஜாதசத்ரு 2வது தலைநகராக பாடலிபுத்திரத்தை உருவாக்கியிருப்பார். சரிங்களா, நல்லா புரிஞ்சுக்கங்க. ஹரியங்கா வம்சம் அப்படின்றதுதான் மகதத்துடைய முதல் அரச குடும்பமா இருக்குது. இந்த அரச குடும்பம் இந்த ஹரியங்கா வம்சத்துல சரிங்களா மகதத்துடைய முதல் அரசராக சரிங்களா ஒரு பேரரசை உருவாக்குற பணியை மேற்கொண்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிம்பிசாரர் அப்படின்றவர். சரிங்களா, பிம்பிசாரர் அப்போ பேரரசை உருவாக்கிறாரு. உருவாக்குனதுக்கு அப்புறமா இந்த பேரரசுடைய தலைநகராக உங்களுக்கு ராஜகிரகம் அப்படின்றதான் இருக்கு. இவர் வந்து 2வது தலைநகராக பாடலிபுத்திரம் அப்படின்றத உருவாக்குறாரு. அஜாதசத்ரு பாடலிபுத்திரம்ன்றதை உருவாக்குறாரு. பின்னால மௌரியர்களுடைய தலைநகராக அது மாறுது. சரிங்களா, இந்த காலகட்டத்தில் சரிங்களா மகதம் அப்படின்றது தான் இங்கே தான் முதல்ல அரசு அப்படின்றது தோன்றுவிக்குது. இந்தியாவில் முதல்ல அரசாங்கம் அப்படின்றது ஒரு மையப்படுத்தப்பட்ட ஒரு அரசாங்கம் அப்படின்றது இங்கே தான் கங்கை சமவெளியில் மகதத்தில் தான் தோற்றுவிக்கப்படுது. சரிங்களா, மகதத்தில் அந்த வலிமைக்கு காரணம் 16 மகா ஜனபதங்களில் மகதம் அப்படின்றது ஒரு வலிமையான அரசா தோன்றுது, எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னா காரணம் இரும்பு படிவுகள். நம்ம சொல்லிட்டோம், இரும்பு படிவுகள் இங்கே அதிகமாக கிடைக்குது. ஆனால் ஆயுதங்கள் செய்கிறாங்க, உழுவுறதுக்கு வந்து ஏற்கலப்பை செய்கிறாங்க, எல்லாத்துக்குமே மற்றவங்க இவங்களை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரியே ஒரு சூழ்நிலை வந்து இருக்குது. சரிங்களா, அப்போ ஈரானில் வந்து அசிரிய பேரரசு அப்படின்றது தான் முதல் இராணுவ பேரரசு நம்ம பார்த்துருக்குறோம் ஆல்ரெடி. அப்போ ஈரானில் அசிரிய பேரரசும் இந்தியாவில் மகத பேரரசும் நல்ல ஒரு வலிமையாக உருவாகிறதுக்கு காரணம் என்னன்னா இந்த இரும்பு தான்.
சரிங்களா? இரும்பு தான், பர்டிகுலர் இரும்பு கலப்பை. இதுதான் வேளாண்மை செய்து உணவு உற்பத்தியை வந்து பெருக்குது. சரிங்களா? இதை வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ரொம்ப முக்கியம். சரிங்களா? சரி, ஓகே. இந்த ஹரியங்கா வம்சம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பிம்பிசாரர் தோற்றுவிக்கிறாரு. அதுக்கு அடுத்தது அவருடைய பையன் அஜாதசத்ரு வராரு. சரிங்களா? அவங்க அப்பாவை கொண்டுட்டு இவர் அரியணைக்கு வராரு. சரிங்களா? இதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியே அப்பனை கொண்டுட்டு பிள்ளைங்க என்ன பண்ணுது, அரியணை ஏறிக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி வரும்போது மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி வந்துடுது. அந்த மகத மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி வந்துடுது. சரிங்களா? ராஜகிரகத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய இந்த ஹரியங்கா வம்சத்து மேல ஒரு அதிருப்தி வந்துடுது. இந்த டைம்ல என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வாரணாசியோடைய ஆளுநராக ஒருத்தர் இருக்கிறார். சரிங்களா? அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிசுநாகர் அப்படின்றவர். சரிங்களா? சிசுநாகர் அப்படின்றவர். அவரை வந்து மக்கள் வந்து மன்னராக தேர்ந்தெடுக்கிறாங்க. சரிங்களா? மக்கள் வந்து மன்னராக அவரை வந்து அரியணையில அமர்த்துறாங்க. சிசுநாக வம்சம் அப்படின்றது அடுத்த ஒரு அரை நூற்றாண்டு காலம், 50 ஆண்டு காலத்துக்கு ஆட்சி செய்யுது. சரிங்களா? இதுக்கு அடுத்துதான் சிசுநாகரை வந்து மகாபத்ம நந்தர் அப்படின்றவர் கொன்னுட்டு நந்த வம்சத்தை ஏற்படுத்துவார். மகதத்தை ஆட்சி செய்யக்கூடிய வம்சங்களை பாருங்க. ஃபர்ஸ்ட் அரியங்கா வம்சம், அடுத்தது சிசுநாக வம்சம், அடுத்தது மகாபத்ம நந்தர் வந்து நந்த வம்சத்தை தோற்றுவிக்கிறார். சரிங்களா? இப்ப நந்த வம்சம் அப்படின்றது ஆட்சி செய்யுது. சரிங்களா? 8 நந்தர்கள், இவருக்கு அப்புறம் மகாபத்ம நந்தருக்கு அப்புறம் 8 நந்தர்கள் வராங்க. மொத்தம் இவங்கெல்லாம் சேர்த்து நவநந்தர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? அப்ப இந்த நந்த வம்சம் அப்படின்னு சொல்லும்போது இதுல வந்து தனநந்தர் அப்படின்றவர் ஆட்சி செஞ்சுட்டு இருக்காரு. சரிங்களா? தனநந்தர் அப்படின்றவர் ஆட்சி செஞ்சுட்டு இருக்காரு. தொடர்ச்சியாவே வருது. தனநந்தர் ஆட்சி செஞ்சுட்டு இருக்காரு. இந்த காலகட்டத்துல கிரேக்க அரசர் அலெக்சாண்டர் அப்படின்றவர் படையெடுத்து வர்றாரு. சரிங்களா? கிரேக்கத்தை ஆட்சி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய அலெக்சாண்டருடைய படையெடுப்புன்றது வருது. சரிங்களா? வடமேற்கு இந்தியா பகுதியில படையெடுத்து வராரு. யாருடைய காலத்துல வடமேற்கு இந்தியாவில் அலெக்சாண்டர் படையெடுத்தாருன்னு சொல்லி உங்களுக்கு கேட்பாங்க. சரிங்களா? தனநந்தர் ஆட்சி செஞ்சுட்டு இருக்காரு. அப்ப அலெக்சாண்டருடைய படையெடுப்பு அப்படின்றது நிகழுது. சரிங்களா? இப்போ இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சந்திரகுப்த மௌரியர் அப்படின்றவரு படைகளை எல்லாம் திரட்டி வச்சுக்கிட்டு, சரிங்களா, சாணக்கியர் அப்படின்றவர், சரிங்களா, சாணக்கியர், விஷ்ணுகுப்தர், கௌட்டில்யர் அப்படின்னு சொல்லக்கூடியவர், இவருடைய அறிவுரையின் பேர்ல மகதத்தை வந்து கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லி இவர் ஒரு படையை திரட்டிக்கிட்டு இவர் காத்துட்டு இருக்காரு சரியான வாய்ப்புக்காக. சரிங்களா? அப்ப இந்த சாணக்கியர், விஷ்ணுகுப்தர், கௌட்டில்யர் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் ஒரு பிராமணர். சரிங்களா? அவரு இந்த நந்தர்கள் மேல ரொம்ப ஒரு கோபத்தில் இருக்காரு. ஒரு பரம விரோதின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு கோபத்தில் இருக்கிறார். சரிங்களா? காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நந்தர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சத்திரியர்களை எல்லாத்தையும் அழிச்சாங்க. சரிங்களா? மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நந்த வம்சத்தை பிடிக்கலன்னு கூட சொல்லலாம். இவருடைய ஆட்சியவே பிடிக்கல, மக்களும் வந்து வெறுத்து போய் தான் இருந்தாங்க. சரிங்களா? அப்ப என்ன பண்றது, ஆட்சி அதிகாரம், ராணுவ பலம் எல்லாம் அவங்கள்ட்ட இருக்கு. அப்ப என்ன பண்றாங்க, கிளர்ச்சி செய்யறதுக்கு மக்களுமே தயாரா இருக்கிறாங்க. கிளர்ச்சியை வந்து தூண்டுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சந்திரகுப்தரும் தயாரா இருக்கிறார், சந்திரகுப்த மௌரியரும் தயாரா இருக்கிறார். இந்த டைம்ல சாணக்கியருடைய அறிவுரையின் பேர்ல இவங்கெல்லாம் காத்துட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? இப்போ வடமேற்கு பகுதியில, சரிங்களா, வடமேற்கு இந்தியா மேல படையெடுத்துட்டு வராரு அலெக்சாண்டர். சரிங்களா? அலெக்சாண்டர் வந்து இந்தியாவின் வடமேற்கு பகுதியில படையெடுத்து வந்து பஞ்சாப் பகுதியை கைப்பற்றுறாரு. சரிங்களா? பஞ்சாப் பகுதியை கைப்பற்றுகிறார். பஞ்சாப்ல வெற்றி அடைந்து அந்த பகுதியை கைப்பற்றிய பிறகு மேலும் கிழக்கு நோக்கி நகர்ந்து மகதத்தை தாக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அலெக்சாண்டர் வந்து விரும்புறாப்புல. இருந்தாலும் அவங்களுடைய படை வீரர்கள்லாம் சொல்றாங்க, அவங்களுடைய இராணுவ பலம்ன்றது ரொம்ப அதிகம், நம்ம இந்த நேரத்துல வந்து மோத வேண்டாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க வந்து ஒதுங்கி போறாங்க. சரிங்களா? போகும்பொழுது அவர் என்ன பண்றாருன்னா தன்னுடைய வரலாற்று சிறப்புமிக்க ஒரு போரை வந்து எதிர்கொள்றாரு. சரிங்களா? ஜீலம் நதிக்கரைக்கும் பியாஸ் நதிக்கரைக்கும் இடைப்பட்ட பகுதியை ஆட்சி செய்யற பொரோசிடர் அப்படின்றவர், சரிங்களா, பொரோசிடன் அப்படின்றவர், சரிங்களா, பொரோசிடன் அப்படின்றவர் கூட சண்டை பிடிச்சி அவரையுமே ஜெயிச்சு அவர் தன்னுடைய ஆட்சிக்கு கீழே வந்து நீ ஆட்சி செய்யணும்னு சொல்லிட்டு அவர் திரும்பி போகும்பொழுது, சரிங்களா, இதுக்கு மேலே நம்ம போர் தொடுத்து போகக்கூடாதுன்னு சொல்லி களைப்படைந்து வீரர்களோட திரும்பி போகும்பொழுது, சரிங்களா, கடும் காய்ச்சல், சரிங்களா, என்ன காய்ச்சல்னு கண்டுபிடிக்க முடியாத ஒரு கடும் காய்ச்சல்ல பாபிலோன்ல இறந்துடுறாரு. சரிங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு சின்ன கதை மாதிரி அப்படியே நீங்க ஸ்டோரியா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்ப இறந்துடுறாரு. இறந்ததுக்கு அப்புறமா இங்க பஞ்சாப் பகுதியை வந்து கைப்பற்றிட்டு அங்க வந்து ஆளுநராக சிலுலஸ் நிக்கோட்டஸ் அப்படின்றவரை நியமிச்சுட்டு போயிடுவாரு. இப்ப அலெக்சாண்டர் இறந்துட்டாரு. பாபிலோன்ல கடும் காய்ச்சல், என்ன காய்ச்சல்னே தெரியல, ஒரு இனம் கண்டுபிடிக்க முடியாத ஒரு காய்ச்சல்னால இறந்துடுறாரு. இறந்ததுக்கு அப்புறமா இந்த அலெக்சாண்டருடைய இந்த வெற்றிடம், சரிங்களா, அவர் தானே மன்னரே, அவர் இறந்துட்டாரு, ஒரு தலைமைன்றது கிடையாது. இப்ப இங்க வந்து சந்திரகுப்த மௌரியர் வந்து காத்துட்டு இருக்கிறாரு. சரிங்களா? ஒரு படையோட சாணக்கியரோட அறிவுரையோட சரியான வாய்ப்புக்காக காத்துட்டு இருக்கிறாரு. இந்த நேரத்துல கரெக்டா மக்களை எல்லாம் கிளர்ச்சியில தூண்டி விட்டு, சரிங்களா, மக்கள் எல்லாம் தூண்டி விட்டு கிளர்ச்சி பண்ணி தனநந்தர் ஆட்சியில இருந்து இறக்கிட்டு, சரிங்களா, தனநந்தரை வெற்றி கொண்டு, சரிங்களா, மகதத்துடைய அரியணையை ஏறாரு சந்திரகுப்த மௌரியர். சரிங்களா?
இதுதான் வந்து வரலாறு. சரிங்களா, நல்லா வந்து நோட் பண்ணிங்க. இது வரைக்கும் நம்ம திரும்ப ஒரு டைம் நம்ம உங்களுக்கு சொல்றோம். மகதம் அப்படின்றது தான் 16 மகாஜனபதங்கள்ல மிக வலிமையா இருக்கு. காரணம் என்னன்னா இரும்பு படிவுகள். சரிங்களா, அங்க உங்களுக்கு வந்து ஹரியங்க வம்சத்தை சார்ந்த பிம்பிசாரர் அப்படின்றவர் தான் முதல்ல ஒரு பேரரசை உருவாக்குற பணியை செய்யறாரு. திருமண உறவுகள் மூலமாக எல்லாத்தையும் ஒரு நட்புறவை ஏற்படுத்தி ஒரு பேரரசை வந்து உருவாக்குறாரு. அதுக்கு அடுத்ததான் அவருடைய பையன் வராரு, அஜாத சத்ரு அப்படின்றவர் வராரு. சரிங்களா, இதுக்கு அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய வம்சத்துல எல்லாருமே அப்பனை கொண்டுட்டு ஆட்சிக்கு அமர்றாங்க. மக்கள் மேலேயும் ஒரு அதிருப்தி இருக்குது. சரிங்களா, இப்போ சிசுநாகரை வந்து மன்னராக நியமிக்கிறாங்க. சிசுநாக வம்சம் அப்படின்றது ஒரு 50 ஆண்டு காலத்துக்கு ஆட்சி செய்யுது. உங்களுக்கு கொஸ்டின் என்ன கேட்பாங்கன்னா, சிசுநாக வம்சத்தை தோற்றுவித்தவர் யாருன்னு கேட்பாங்க. சரிங்களா, சிசுநாகர் தான் தோற்றுவிக்கிறார். அப்ப சிசுநாகரை வென்று மகாபத்ம நந்தர் அப்படின்ற நந்த வம்சத்தை தோற்றுவிக்கிறார். அப்ப நந்த வம்சத்தை தோற்றுவித்தவர் யாருன்னு கேட்பாங்க. சரிங்களா, மகாபத்ம நந்தர் அப்படின்றது ஆன்சர். சரிங்களா, இந்த மாதிரி தான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. நம்ம ஃபுல்லா வந்து சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல போயிட்டு இருக்கிறோம். சரிங்களா, ஒரு கதை வடிவில் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். அப்ப நந்த வம்சம்னு சொல்லும் பொழுது இதுதான் இந்தியாவோட முதல் சத்திரியர் இல்லாத ஒரு வம்சம். சரிங்களா, சத்திரியர் இல்லாத ஒரு முதல் வம்சம். சத்திரியர்களை வெறுக்கிறாங்க. சத்திரியர்கள் எல்லாத்தையும் போர் புரிந்து எல்லாத்தையும் அழிக்கிறாங்க. சரிங்களா, இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா சாணக்கியர், விஷ்ணுகுப்தர், கௌட்டில்யர்னு சொல்லக்கூடியவர் இந்த நந்தர்கள் மேல ரொம்ப கோபத்தில் இருக்கிறார். தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தும் விதமாக சரிங்களா, யாராவது ஒருத்தன் கிடைக்க மாட்டானா இருக்கும்போது தான் சந்திரகுப்த மௌரியர் அப்படின்றவரை பயன்படுத்தி சரிங்களா அவருடைய ஆட்சியை வந்து நந்தர்களை வந்து அழிக்கணும்னு சொல்லி ஒரு சபதத்தை வந்து நிறைவேற்றணும்னு சொல்லி இவர் மூலயமா நிறைவேற்றணும்னு சொல்லி அவர் வந்து கரெக்டாக வந்து மூவ் பண்றாரு. சரிங்களா, நந்தர்களை பற்றி தகவல்களை சொல்லக்கூடிய கல்வெட்டு என்னன்னு சொல்லி கேட்பாங்க. சரிங்களா, ஹிரிகும்பா கல்வெட்டு இல்லைன்னா யானை குகை கல்வெட்டுன்னு சொல்லக்கூடிய கல்வெட்டு நந்தர்களை பற்றி குறிப்பிடுகிறது. சரிங்களா, நந்தர்கள் ஆட்சி செஞ்ச அந்த பகுதிகளாக இருக்கட்டும், சரிங்களா, அவங்களுடைய அந்த நீர்ப்பாசன முறை, கால்வாய் வெட்டினது, இதை பற்றியெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு கல்வெட்டு எதுனா ஹிரிகும்பா கல்வெட்டு இல்லைன்னா யானை குகை கல்வெட்டு. சரிங்களா, சரி ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மௌரிய பேரரசு அப்படின்றது இங்கே உருவாகுது. சரிங்களா, அதாவது மகதத்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா சந்திரகுப்த மௌரியர் கைப்பற்ற போறாரு. சரிங்களா, கிளர்ச்சி செஞ்சு கைப்பற்றிட்டாரு. சரிங்களா, அவர் கைப்பற்றினா அந்த வருஷம் என்னன்னு சொல்லி உங்களுக்கு கேட்பாங்க. சரிங்களா, வருஷம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு 321. சரிங்களா, கிமு 321 மௌரிய பேரரசு அப்படின்றத சந்திரகுப்த மௌரியர் ஏற்படுத்துறாரு. சரிங்களா, யாரோட உதவியால? சாணக்கியரோட உதவியால. சரிங்களா, ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். சாணக்கியரின் உதவியால இவர் வந்து கைப்பற்றுறாரு. சரிங்களா, அப்ப இந்த சந்திரகுப்த மௌரியரை சரிங்களா அந்த கிரேக்கர்கள் எப்படி வந்து கூப்பிடுறாங்க? கிரேக்கர்கள் நம்ம வந்து சந்திரகுப்தர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா கோட்டஸ். சரிங்களா, சந்திர கோட்டஸ் அப்படின்னு சொல்றாங்க. கிரேக்கர்கள் எப்படி சொல்றாங்க? கிரேக்க வரலாற்றாளர்கள் அவங்களாம் என்ன சொல்றாங்க? கோட்டஸ் அப்படின்னு சொல்றாங்க. சந்திர கோட்டஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப இந்த சந்திரகுப்த மௌரியர் அப்படின்றவரு அலெக்சாண்டருடைய அந்த வீரத்துல சரிங்களா, அலெக்சாண்டர் மீது அந்த அலெக்சாண்டர் வந்து ஒரு ரோல் மாடலா எடுத்துக்கிறார். சரிங்களா, அவர் எப்படி வந்து இந்த அளவுக்கு வீர தீரமாக உலகையே கைப்பற்றியவர் அலெக்சாண்டர்னு சொல்ற அளவுக்கு பெருமை பெற்றவர், அவருடைய அந்த வீரத்தால வந்து கவரப்பட்டவர் தான் சந்திரகுப்த மௌரியர். சரிங்களா, இப்ப என்ன ஆகுது? அவர் வந்து ஒரு ஆட்சியாளரை நியமிச்சுட்டு போயிருக்கிறாங்க இல்லையா, அவர் வந்து பாத்தீங்கன்னா படையெடுத்துட்டு வராது, சிந்து நதியை தாண்டி படையெடுத்துட்டு வராரு. சரிங்களா, வடமேற்கு இந்தியா மீது படையெடுத்துட்டு வந்து சந்திரகுப்த மௌரியர் மீது போர் தொடுக்கணும்னு வராரு. அப்ப வந்து சந்திரகுப்த மௌரியர் அவரை வந்து தாக்கி வென்றுறாரு. சரிங்களா, வெற்றி அடைஞ்சிடறாரு. இப்போ மெகஸ்தனிஸ் அப்படின்ற ஒரு கிரேக்க தூதுவரை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவர் அனுப்பி வைக்கிறாரு. சரிங்களா, யாரோட அரசவைக்குன்னா சந்திரகுப்த மௌரியரோட அரசவைக்கு அனுப்பி வைக்கிறாரு. உங்களுக்கு இங்கதான் ஒரு முக்கியமான கொஸ்டின் கேட்பாங்க. இந்தியாவின் முதல் அயல்நாட்டு தூதுவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சரிங்களா, இந்தியாவுடைய முதல் அயல்நாட்டு தூதுவர் யார் அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து மெகஸ்தனிஸ் அப்படின்றவர் தான். யார் அனுப்பி வைக்கிறாரு? கிரேக்க பகுதியை சார்ந்தவர். கிரேக்க பகுதியில இருந்து வரவர் தான் அந்த மெகஸ்தனிஸ் அப்படின்றவர். சரிங்களா, கிரேக்கத்தை ஆட்சி செஞ்சவர் தான் அலெக்சாண்டர். அவருடைய படை தளபதி தான் செல்வஸ் நிக்கோட்டஸ். அவர்கிட்ட இருந்து தூதுவரா வந்தவர் தான் சரிங்களா இந்த மெகஸ்தனிஸ் அப்படின்றவர். சரிங்களா, இவர் வந்து சந்திரகுப்த மௌரியர் கூட இங்கேயே தங்கிடுறாரு. சரிங்களா, மௌரியர்கள் அப்படின்னும் போது இவங்க தான் பாடலிபுத்திரத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்யறாங்க. அப்ப மகத பேரரசு அப்படின்னு சொல்லுவோம். மகதம்ன்றது ஒரு ஏரியா. அந்த ஏரியாவை ஆட்சி செய்யற வம்சங்களை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் அரியங்கா வம்சம், அடுத்ததா சிசுநாக வம்சம், அடுத்ததா நந்த வம்சம். நந்த வம்சத்தை தோற்கடித்துட்டு தான் மௌரிய வம்சம் வருது. சரிங்களா, மௌரிய பேரரசு வருது. சரிங்களா, அப்ப மகதத்தை ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறவங்க. சரிங்களா, அப்ப ஃபர்ஸ்ட் ஹரியங்கா வம்சம்னு சொல்லும் பொழுது அவங்க மகதத்தை ராஜகிரகத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்யறாங்க. சரிங்களா, மௌரியர்களுடைய தலைநகரம் அப்படின்னு சொல்லும்போது பாடலிபுத்திரம். இந்த பாடலிபுத்திரத்தை உருவாக்கினவர் தான் அஜாத சத்ரு. சரிங்களா, அவர் வந்து தன்னோட 2வது தலைநகராக வச்சுட்டு இருந்தாரு பாடலிபுத்திரத்தை. இந்த பாடலிபுத்திரத்தை தலைநகராக கொண்டு மௌரிய பேரரசு அப்படின்றது தொடங்குது. சரிங்களா, அப்ப இந்த மௌரியர்களுடைய அந்த காலம் எப்படி இருந்துச்சு, மக்கள் எப்படி இருந்தாங்க, வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, பொருளாதார சூழ்நிலை இதெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி விளக்கக்கூடியதாக இந்த மெகஸ்தனிஸ் எழுதின இண்டிகா அப்படின்ற நூல் வந்து இருக்குது. ரொம்ப முக்கியமான கொஸ்டின்.
இண்டிகா என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கேட்பாங்க. சரிங்களா? அப்ப இதுதான் உங்களுக்கு ஆன்சர். சரிங்களா? நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். சிலடஸ் நிக்கோட்டஸோடைய தூதுவர் தான் இவரு. சரிங்களா? ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இதுக்கப்புறமா என்ன பண்றாருன்னா சந்திரகுப்த மௌரியர் ஒரு தீவிர சமணராக மாறுறாரு. சரிங்களா? சமண சமயத்தை பின்பற்றுறாரு. கர்நாடக பகுதியில் இருக்கக்கூடிய சரவணபலகை அப்படின்ற இடத்துக்கு போயிடுறாரு. சரிங்களா? அவரோட பையன் பிந்துசாரருக்கு பட்டம் சூட்டிட்டு சரிங்களா மன்னராக முடிசூட்டி விட்டு இவர் என்ன பண்றாரு, நம்ம தெற்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கர்நாடகா பகுதியில் இருக்கக்கூடிய சரவணபலகை அப்படின்ற இடத்துக்கு வந்துடுறாரு. சமணர்கள் எப்பயுமே உண்ணா நோம்பிருந்து வடக்கு நோக்கி உண்ணா நோம்பிருந்து உயிர் துறந்து இறப்பாங்க. சரிங்களா? அப்படிதான் உயிர் துறப்பாங்க. அந்த மாதிரி இவரும் பண்ணிட்டாருன்னு சொல்லி நம்பப்படுது. சரிங்களா? இவர் தீவிர சமணராக மாறிட்டாரு அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. ஓகேங்களா? அடுத்ததான் பார்த்தீங்கன்னா பிந்துசாரர் அப்படின்னு சொல்லும் பொழுது பிந்துசாரருமே நல்ல ஒரு வலிமையான ஒரு மன்னர் தான். சரிங்களா? இவரை கிரேக்கர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அமிர்த கதா அப்படின்னு சொல்றாங்க. கிரேக்கர்கள் இவரை அமிர்த கதான்னு சொல்றாங்க. பிந்துசாரர் அப்படின்னா சிம்ம சேனா அப்படின்னு சொல்லக்கூடியவர். ரொம்ப ஒரு வலிமையான ஒரு அரசர் தான். இவருமே என்ன பண்றாருன்னா இவரோட ஆட்சி காலத்துல இந்தியா இப்ப இருக்கு பாத்தீங்களா, இப்ப இருக்கிற இந்தியா கிடையாது, தெற்காசிய பகுதி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்ப இந்திய துணைக்கண்டம் அப்படின்னு சொல்லும்போது இந்திய துணைக்கண்டம் என்ன, இலங்கை, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், மியான்மர், இந்த மாதிரி இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாத்தையும் சேர்த்து தான் இந்திய துணைக்கண்டம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்தியா ஒரு துணைக்கண்டம் அழைக்கப்படுது. அப்ப இந்த இந்திய துணைக்கண்டத்துல 2/3 பங்கு இவங்க ஆட்சி செய்யறாங்க. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பேரரசாக இந்த பிந்துசாரர் இவங்களை இந்த பேரரசை விரிவுபடுத்துறாரு. மௌரிய பேரரசை விரிவுபடுத்துறாரு. சரிங்களா? அப்ப இவருக்கு அடுத்துதான் யார் ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவரோட பையன் சரிங்களா அசோகர் வராரு. இவருக்கு அடுத்தது இவரோட பையன் அசோகர் வராரு. அசோகரும் பார்த்தீங்கன்னா நேரம் அரசராக மாறிட மாட்டார். அவங்க தம்பிங்களுக்குள்ளாரையுமே வாரிசுரிமை பிரச்சனைலாம் இருக்கும். இவர் உஜ்ஜயினியோட ஆளுநராக இருந்திருப்பாரு. சரிங்களா? இந்த மாதிரி சம்திங் ப்ராப்ளத்துக்கு அப்புறம் இவர் அரசராக மாறிடுறாரு. அரசராக மாறின 8வது வருஷத்துல சரிங்களா ஒரு மிகப்பெரிய ஒரு போர் சரிங்களா மௌரியர்களுடைய மிகப்பெரிய ஒரு போர், இல்லைன்னா அவங்களுடைய அதிகாரம், அதாவது அதிகாரப்பூர்வமா இதுதான் எங்களுடைய படையெடுப்புன்னு அவங்களுடைய கல்வெட்டில் பதிச்சு வச்சிருக்கிற ஒரு போர் என்ன அப்படின்னா கலிங்க போர். சரிங்களா? கலிங்கம் அப்படின்னு சொல்லும்போது தற்போது இருக்கிற ஒடிசா பகுதி. சரிங்களா? அப்ப ஒரு பயங்கரமான ஒரு போர். சரிங்களா? பல்லாயிரக்கணக்கான உயிர்களை பலிவாங்கின ஒரு போர். சரிங்களா? இந்த போர் வரலாறுல மிக முக்கியமானதாக பார்க்கப்படுது. இந்த போர் எப்பொழுது நடத்தப்பட்டதுன்னு சொல்லி உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு 260 சரிங்களா கிமு 261 பாத்தீங்கன்னா இந்த போர் அப்படின்றது நடத்தப்படுது. கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு 261 இந்த போர் அப்படின்றது நடத்தப்படுது. கலிங்கம் அப்படின்றது தற்போது இருக்கிற ஒடிசா. சரிங்களா? கலிங்க போர் அப்படின்றது நடத்தப்படுது. சரிங்களா? கலிங்கர்களும் நல்லா வீரதீரத்தோட போர் புரியுறாங்க. அசோகரும் பார்த்தீங்கன்னா வீரதீரத்தோட போர் புரியுறாரு. பல உயிர்கள் மடியுது, பல்லாயிரக்கணக்கான உயிர்கள் மடியுது. இந்த உயிர்கள் எல்லாமே மடியறதெல்லாம் பார்த்து மனம் வருந்தியவர் போர் தொடுக்கிறதே விட்டார். சரிங்களா? புத்த மதத்துக்கு தருவார். அவங்களுடைய தாத்தா பார்த்தீங்கன்னா சமணராக இருந்தாரு, அவங்க அப்பாவும் சமணராக இருந்தாரு. சரிங்களா? அவரும் சமணராக இருந்தவர் தான். அடுத்து புத்த மதத்துக்கு தருவார். சரிங்களா? உபகுப்தர் அப்படின்றவருடைய அறிவுரையின் பேர்ல புத்த மதத்தை தருவாரு. நாடு முழுவதும் தர்மம் குறித்த செய்திகளை எல்லாம் பரப்புறாரு. சரிங்களா? தர்மம் அப்படின்னு சொல்லும்பொழுது அது ஒரு சமஸ்கிருத வார்த்தை. சரி, உங்களுக்கு கொஸ்டின்ல கேட்கலாம் தர்மம் என்பது என்ன வார்த்தை அப்படின்னு சொல்லி. ஏன்னா சமஸ்கிருத வார்த்தை. சரிங்களா? அப்ப இவர் பாத்தீங்கன்னா போர் தொடுக்கிறதே விட்டுறாரு. எல்லா இடத்துலயும் அன்பை பரப்புறாரு, தர்மத்தை பரப்புறாரு. சரிங்களா? புத்த மதத்தை பரப்புறாரு. அப்ப ஆசியா முழுவதுமே புத்த மதத்தை பரப்புறாரு. இவருடைய காலத்துலதான் ஆசியா முழுவதுமே புத்த மதம் அப்படின்றது பரப்பப்படுது. மனுஷங்களுக்கு மட்டும் கிடையாது, விலங்குகளுக்குமே மருத்துவமனையை ஏற்படுத்துறாரு. மனுஷங்களுக்கு மட்டும் இல்லாம விலங்குகளுக்கும் மருத்துவமனையை ஏற்படுத்துறாரு. சரிங்களா? இவரை பற்றி செய்திகளை பாத்தீங்கன்னா 33 பாறை கல்வெட்டுகள்ல குறிப்பிடப்படுது. சரிங்களா? பாறை கட்டளைகள் இல்லைன்னா கல்வெட்டு கட்டளைகள்னு சொல்லலாம். 33 பாறை கல்வெட்டுகள் இருக்குது. இதுல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நமக்கு கேட்கக்கூடிய கல்வெட்டுகள்லாம் என்னென்னு நல்லா பாத்துக்கங்க. நான் உங்களுக்கு நல்லா சொல்றேன். சரிங்களா? 2வது பாறை கல்வெட்டு தர்மம் குறித்து சொல்லுது. 2வது பாறை கல்வெட்டு தர்மம் குறித்து சொல்லுது. கலிங்க போரின் பயங்கரத்தை பற்றி சொல்லக்கூடியது 13வது பாறை கல்வெட்டு. சரிங்களா? அதே மாதிரி 2வது பாறை கல்வெட்டு பாத்தீங்கன்னா அண்டை நாடுகள். சரிங்களா? இப்ப நம்ம சொல்றோம் அங்க மௌரிய பேரரசு இருக்குன்னு சொல்லி, அந்த டைம்ல சேம் டைம்ல தென்னிந்தியாவில நம்ம தமிழகம், கேரளா, இந்த ஆந்திரா இந்த சைட்ல சில பகுதியில் பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நம்ம தமிழ் மரப கொண்டிருந்த மன்னர்கள் சேர சோழ பாண்டியர்கள் ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. சரிங்களா? அப்ப அவருடைய எல்லைகளை குறிப்பிடும் பொழுது இவங்களை பத்தியுமே சொல்றாங்க. சரிங்களா? சேரர்களை கேரள புத்திரர்கள் அப்படின்னு சொல்லி அதுல மென்ஷன் பண்றாங்க. சேரர்கள் அப்படின்னு மென்ஷன் பண்ணாம பாண்டியர்கள், சோழர்கள், கேரள புத்திரர்கள், சத்திர புத்திரர்கள், சரிங்களா? சத்திய புத்திரர்கள் அப்படின்னு சொல்லி, சத்திய புத்திரர்கள்னா அதிகமான குறிப்பிடக்கூடிய ஒரு சொல். இந்த மாதிரி 2வது பாறை கல்வெட்டு அப்படின்றது இந்த செய்தியை சொல்லுது. அதுக்கு அடுத்துதான் மூவேந்தர்களை பற்றிய குறிப்புகள் 13வது பாறை கல்வெட்டுலையும் இருக்குது. 13வது பாறை கல்வெட்டுன்னு சொல்லும்போது அதுல கலிங்க போரின் பயங்கரத்தை சொல்லக்கூடியதாக இருக்குது. சரிங்களா? அப்ப ஒரு மிகப்பெரிய ஒரு அரசர். சரிங்களா? அந்த காலத்துல நல்ல ஒரு ஆட்சி புரிஞ்சவர்.
தர்மம் குறித்த செய்திகளை அப்பவே வந்து பரப்பியிருக்கிறாரு. தன்னுடைய குழந்தைகளாக இருக்கக்கூடிய மகன் மகேந்திரன், மகள் சங்கமித்திரை 2 பேர்த்தையும் புத்தர் வந்து ஒரு மரத்தடியில், அரச மரத்தடியில் உட்காந்தானே ஞானோதயம் பெறாரு. பீகார்ல இருக்கக்கூடிய மகா புத்த கோயில்னு சொல்லுவாங்க, சரிங்களா, மகாபோதி கோயில்னு சொல்லக்கூடியது. அந்த அரச மரத்துல இருக்கக்கூடிய ஒரு கிளையை உடைச்சிக்கிட்டு இங்க இருந்து இலங்கைக்கு போறாங்க இவங்க 2 பேரும், சரிங்களா. போயிட்டு புத்த மதத்தை பரப்புறாங்க. இந்த செய்தியுமே அவருடைய கல்வெட்டுகள் வந்து கிடைக்கும், சரிங்களா. அப்ப இந்த விஷயங்களை எல்லாத்தையும் உறுதிப்படுத்தும் விதமாக இலங்கையை சார்ந்த பாலி மொழி நூல், சரிங்களா, உங்களுக்கு வந்து மகாவம்சம் அப்படின்ற நூல் வந்து இதெல்லாம் உறுதிப்படுத்துது, சரிங்களா. நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஓகேவா. சரி, ஓகே. நமக்கு கொஸ்டின் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா அசோகர் தான்ப்பா, சரிங்களா. அந்த கலிங்க போர் நடந்த அந்த இயர் கேட்பாங்க, கலிங்கம்ன்றதுடைய பொருள் என்னன்னு கேட்பாங்க, தர்மம்ன்றத பொருள் என்ன, அவருடைய மகன் மகளை எங்கே அனுப்பிச்சாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அவர் வந்து புத்த மதத்துக்கு மாற்றினவர் யார் அப்படின்னு கேட்பாங்க, உபகுப்தர் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இது மட்டும் இல்லாமல் அந்த கலிங்க போர் நடந்த வருஷம் கேட்டிருக்காங்களா. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா விலங்குகளுக்காக முதலில் மருத்துவமனை அமைத்தவர் யாருன்னு சொல்லி கேட்பாங்க, சரிங்களா. எப்படி கேட்டாலுமே இதுதான். இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தேசிய சின்னமாக இருக்கக்கூடிய, சரிங்களா, நம்மளுடைய தேசிய சின்னம் அப்படின்னு சொல்லக்கூடியது சாரநாத் தூண் அப்படின்னு சொல்லக்கூடியது, சரிங்களா. நம்ம அசோகருடைய தூண் தான். உத்தரப்பிரதேசத்துல இருக்கக்கூடிய அலகாபாத் அப்படின்ற இடத்துல இந்த சாரநாத் தூண் அப்படின்றது இருக்குது, சரிங்களா. இந்த சாரநாத் தூண்ல இருந்து தான் 4முக சிங்கம் அந்த உருவத்தை வந்து நம்ம எடுத்திருப்போம், சரிங்களா. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேசிய கொடியில் இருக்கக்கூடிய அந்த ஆரக்கால்கள், 24 ஆரக்கால்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய கல்தூண் வந்து எடுக்கப்பட்டது தான், சாரநாத் கல்தூண் வந்து எடுக்கப்பட்டது தான். இதெல்லாம் நமக்கு வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப ரொம்ப முக்கியம், சரிங்களா. இதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய ஆட்சிக்கு அப்புறம் இந்த மௌரிய பேரரசுன்றது பலம் குறைஞ்சிடுது, சரிங்களா. அதோடைய புகழெல்லாம் மங்கிடுது, சரிங்களா. அதோடைய மௌரிய பேரரசுன்னு சொல்லும்போது அதோடைய ஆட்சி பகுதிகள் எல்லாமே 2ஆக பிரிவடைஞ்சிடுது, சரிங்களா. இதுக்கு அடுத்ததுமே நம்ம வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இருக்கிற முக்கியமான விஷயங்களை மட்டும் நம்ம பார்த்துடலாம். அப்ப அசோகர் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது, சரிங்களா, இவருடைய இந்த பாறை கல்வெட்டுகள் எல்லாம் படிச்சு பொருள் சொன்னவர் யாருன்னு சொல்லி கேட்பாங்க, சரிங்களா. ஜேம்ஸ் பிரின்சப் அப்படின்றவர் தான் இந்த பாறை கல்வெட்டுகள் எல்லாம் படிச்சு பொருள் சொல்றாரு, சரிங்களா. இந்த பாறை கல்வெட்டுகள்லாம் அசோக பிராமின்ற எழுத்து வடிவத்தில் எழுதியிருக்கும். இதுக்கெல்லாம் பொருள் சொன்னவர் இந்த ஜேம்ஸ் பிரின்சப் அப்படின்றவர் தான், சரிங்களா. அவர் தான் வந்து இதோட பத்தி சொல்றாரு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அசோகர் வந்து ஒரு பிரகாசமான நட்சத்திரம் போல் இன்று வரை ஒளிர்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்களா. அசோகர் வந்து ஒரு பிரகாசமான நட்சத்திரம் மாதிரி இன்னைக்கு வரைக்குமே ஒளிர்ந்து கொண்டிருக்கிறார்னு சொல்லி H.G. வெல்ஸ் அப்படின்றவர் சொல்றாரு, சரிங்களா. அதுக்கு அடுத்துதான் அசோகர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புத்த சமய மாநாடு, சரிங்களா. முதல் புத்த சமய மாநாட்டை வந்து அவங்களுக்கு அஜாத சத்ரு வந்து ராஜகிரகத்துல நடத்தியிருப்பார். 2வது புத்த சமய மாநாட்டை காலசகோ அப்படின்ற வைசாலியில நடத்தியிருப்பார். 3வது புத்த சமய மாநாடு அப்படின்றது அசோகர் வந்து உங்களுக்கு வந்து பாடலிபுத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய மௌரியர்களின் தலைநகரத்தில் நடத்தியிருக்காரு, சரிங்களா. இதுக்கு அடுத்துதான் உங்களுக்கு வந்து 4வது புத்த சமய மாநாடுன்றத கனிஷ்கர் வந்து காஷ்மீர்ல நடத்துவார், சரிங்களா. இப்பதான் புத்தம் அப்படின்றது மகாயானம் ஹீனயானம்னு சொல்லி 2 பெரும் பிரிவுகளாக பிரியும், சரிங்களா. அப்ப கனிஷ்கர் வந்து அதுல எந்த பிரிவை சார்ந்து இருக்கிறாருன்னா மகாயானம் அப்படின்ற பிரிவை சார்ந்திருப்பார், இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ரொம்ப முக்கியம். அப்ப இந்த 3வது பௌத்த சமய மாநாடு எப்போ நடந்துச்சுன்னு சொல்லி கேட்பாங்க உங்களுக்கு, சரிங்களா. கிமு 250 நடக்குது, சரிங்களா. அசோகர் காலத்துடைய கலை, கட்டிடக்கலை அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது பெருசா இல்லை. நம்ம சொன்ன மாதிரி இந்த சாரநாத் தூணு, சரிங்களா, சாஞ்சி ஸ்தூபி உங்களுக்கு வந்து மத்திய பிரதேசத்துல இருக்கக்கூடிய சாஞ்சி ஸ்தூபி, இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அசோகர் காலத்துல கட்டப்பட்டது தான். ஸ்தூபினா என்னன்னா புத்தர் இருக்காரு இல்லையா, அவருடைய அந்த எச்சத்தின் மீது கட்டப்பட்டது, சரி. அவர் பயன்படுத்தின அந்த பொருட்கள், அவரோட உடல் எச்சங்கள்ல இருந்து அது மேல கட்டப்பட்ட ஒரு அரைக்கோள வடிவத்துல கட்டப்படுற ஒரு கட்டடத்துக்கு பேர் தான் ஸ்தூபின்னு சொல்லுவோம், சரிங்களா. அப்ப ஸ்தூபி அப்படின்னு சொல்லும் பொழுது இதனுடைய அந்த பொருள் என்னன்னா பால்வெளி அண்டத்தை வந்து குறிக்கக்கூடியதாக இருக்கும். இந்த விண்வெளி அண்டம் இருக்கு இல்லையா, அதை குறிக்கக்கூடியதாக இருக்கும். அதுவும் இல்லாம புத்தரை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்மீக உலகின் பேரரசர் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்தூபிகள் மூலமாக உணர்த்தப்படுது, சரிங்களா. அலெக்சாண்டர் படையெடுப்புக்கு அப்புறம் இந்த இந்தோ கிரேக்க பண்பாடு அப்படின்றது வந்து வர ஆரம்பிச்சிருது, சரிங்களா. கிரேக்கர்களுக்கும் இந்தியாவுக்கும் இடையே பண்பாடு அப்படின்றது வர ஆரம்பிச்சிருது. வணிக உறவாக இருக்கும், எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கட்டிடக்கலை, பண்பாடு, நாகரிகம் எல்லாத்துலேயுமே ஒரு இனக்கலப்புன்றது நடக்க ஆரம்பிச்சிச்சு அலெக்சாண்டர் படையெடுப்புக்கு அப்புறமா. அப்போ ஆர்கிமிடிஸ் கட்டிடக்கலையை ஒத்து இருக்கிறதா நம்மளுடைய அசோகருடைய தூண்கள் எல்லாமே இருக்குது. ஆர்கிமிடிஸ் கட்டிடக்கலை, அவங்களுடைய தூண்கள் அதெல்லாம் ஒத்து இருக்கிற மாதிரி நம்மளுடைய கட்டிடக்கலை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஈரானில் இருக்கக்கூடிய ஜராஸ்ட்ரிய மதம் இருக்கு இல்லையா, ஜராஸ்ட்ரிய மதம் அவங்களுடைய புனித நூல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ட் அவேஸ்தான்னு சொல்லுவாங்க. அந்த நூலில் இருக்கக்கூடிய கருத்துக்களும் வேதங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, ரிக் வேதம்னு சொல்கிறோம் பாருங்க, அந்த வேதத்தில் இருக்கக்கூடிய அந்த கருத்துக்கள் இதெல்லாமே ஒத்து போகுதுன்னு சொல்கிறாங்க. சரி, ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் என்ன கேட்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜராஸ்ட்ரியர்களின் புனித நூல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, ஜென்ட் அவேஸ்தா, அவ்வளோதான் உங்களுக்கு, சரிங்களா.
ஓகேப்பா, உங்களுக்கு கரெக்டாக நம்ம சொன்ன மாதிரி மகதம் அப்படின்னு சொல்லும் பொழுது மகதத்தை முதல்ல ஹரியங்கா வம்சம் ஆட்சி செய்து அதுக்கு அடுத்ததான் சிசுநாக வம்சம், நந்த வம்சம், அடுத்ததான் மௌரிய வம்சம் வருது. சரிங்களா? இப்போ இதில் இருக்கிற முக்கியமான வினாக்கள் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? மௌரியர்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது அதில் 3 பெரும் அரசர்கள் இருந்திருக்கிறாங்க. சரிங்களா? சந்திரகுப்த மௌரியர், சரிங்களா, பிந்துசாரர், அதுக்கு அடுத்ததான் வர்றது தான் அசோகர். சரி, இந்த 3 பேரும் தான் மிகப்பெரிய அரசர்களாக இருக்கிறாங்க. இவங்களுடைய ஆட்சிக்கு அப்புறம், அதாவது அசோகருடைய ஆட்சிக்கு அப்புறமா மௌரிய பேரரசுன்றது புகழ் குறையுது. சரிங்களா? அதோடைய வலிமை அப்படின்றது குறையுது. ஏன்னா அதுக்கப்புறம் அந்த ஆட்சியாளர்கள்லாம் நல்ல ஒரு நிர்வாக திறமை இல்லை அப்படின்றதுனால அங்கங்கே கிளர்ச்சிகள் நடந்து அங்கங்கே இருக்கக்கூடிய அந்த இவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் எல்லாமே பிரிஞ்சு சுதந்திரமா ஆட்சி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. சரிங்களா? அப்ப மௌரிய வம்சத்தின் கடைசி அரசர் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. பிரகர்த்ரா அப்படின்றவர் தான். சரிங்களா? உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் உங்களுக்கு. சரிங்களா? பிரகர்த்ரா அப்படின்றவர் தான் உங்களுக்கு மௌரிய வம்சத்துடைய கடைசி அரசர். இப்ப இந்த மௌரிய அரசரை கொன்னு இவருடைய படை தளபதியாக இருக்கக்கூடிய புஷ்யமித்ர சுங்கர் அப்படின்றவரு சுங்க வம்சத்தை தோற்றுவிக்கிறார். சரிங்களா? இவரு சுங்க வம்சத்தை தோற்றுவிக்கிறாரு. இதுக்கு அடுத்ததாக உங்களுக்கு வடமேற்குல இருந்து படையெடுப்புகள்லாம் வருது. சரிங்களா? இந்தியாவின் வடமேற்கு பகுதியிலிருந்து படையெடுப்புகள் வருது. அது இந்தோ கிரேக்கர்கள், சாகர்கள், குஷானர்கள் இவங்க 3 பேரும் படையெடுத்து வராங்க. இவங்களுடைய படையெடுப்புன்றது வட இந்தியாவில் நடந்துட்டு இருக்கு. சரிங்களா? இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே வட இந்தியாவுடைய வரலாறுகள். இதே சேம் பீரியட்ல பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவுடைய வரலாறுன்னு சொல்லும்போது தக்கான பகுதியை சாகர்கள் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? தக்கான பகுதின்னு சொல்லும்போது இப்போ இருக்கக்கூடிய கர்நாடகா, ஆந்திரா, மகாராஷ்டிரா இந்த பகுதியெல்லாம் உள்ளடக்கின பகுதி பார்த்தீங்கன்னாக்கா தக்கான பகுதி. இந்த தக்கான பகுதியை ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சாகர்கள் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இதே சேம் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு, கேரளா இந்த ஏரியாவை ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறவங்க யாருன்னா சேர சோழ பாண்டியர்கள். நம்ம தமிழ் மரபுல வந்த மன்னர்களான சேர சோழ பாண்டியர்கள் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இதை பத்தி நம்ம இப்ப பார்க்க போறோம். சரிங்களா? ஆல்ரெடி நம்ம தென்னிந்தியா பண்பாடு கலாச்சாரம் அப்படின்ற பாடம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். சரிங்களா? இருந்தாலும் இதையுமே நீங்க தெரிஞ்சுக்கிங்க. சரிங்களா? ஓகேப்பா, நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் மட்டும் பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது சாகர்கள் கிடையாது, சாதவாகனர்கள். சரிங்களா? வேர்டிங் ரொம்ப முக்கியம், நம்ம மாற்றி சொல்லிட்டோம். சாதவாகனர்கள் தக்கான பகுதியை ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. சாதவாகனர்கள் நம்ம தென்னிந்தியாவில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக நம்ம தமிழ்நாடு, இந்தாண்ட கேரளா இந்த ஏரியா பார்த்தீங்கன்னாக்கா சேர சோழ பாண்டியர்கள் ஆட்சி செய்கிறாங்க. சரிங்களா? இது பண்டைய வரலாறு. சரிங்களா? இது பொது ஆண்டுக்கு முன்பு, சரிங்களா, 1ஆம் நூற்றாண்டுன்னு சொல்லலாம், அந்த காலகட்டம். சரிங்களா? இப்போ நம்ம பொது நூற்றாண்டுக்கு முன்பு 3ஆம் நூற்றாண்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, கிமு 3ஆம் நூற்றாண்டு இல்லைனாக்கா 300 இந்த டைமில் பார்த்தீங்கன்னா அங்கான மௌரிய பேரரசு இருக்குது வட இந்தியாவில். சரிங்களா? அவங்களுடைய குறிப்புகளுமே இந்த தென்னிந்தியாவில் இருந்த அவங்களுடைய எல்லைகளை குறிப்பிடும்போது நம்மளுடைய சேர சோழ பாண்டியர்களை பற்றிலாம் சொல்லியிருக்கிறாங்க. அதுலேயுமே சத்தியபுத்திரர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய அதியமானம் சொல்லியிருக்கிறாங்க. அவர் ஒரு சிற்றரசர் தான். சரிங்களா? இருந்தாலுமே அவரை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா அவர் ஒரு பேரரசாக மாற முடியாத ஒரு சூழ்நிலையாக இருந்திருக்கலாம். சரிங்களா? ஒரு மிக வலிமையான ஒரு மன்னராக இருந்திருக்கிறாரு அதியமான் அப்படின்றவர். சரிங்களா? அப்போ அவருடைய சூழ்நிலை, அவருடைய காலம், அவர் ஒரு பேரரசாக, சரிங்களா, குறிப்பாக மூவேந்தர் பட்டியலில் அவர் வரவிடாமல் பண்ணியிருக்கலாம். சரிங்களா? சாதவாகனர்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சொல்லிட்டோம், கர்நாடகம், மகாராஷ்டிரா, இந்த மத்திய பிரதேசம். சரிங்களா? இதில் இந்த பகுதிகள், ஆந்திரா இந்த பகுதியில் ஒரு சில ஏரியாக்கள் இதெல்லாம் ஆட்சி செஞ்சவங்க தான் இந்த சாதவாகனர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. சரிங்களா? இவங்க பார்த்தீங்கன்னா இந்த தக்கான பகுதி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பகுதியை ஆட்சி செய்கிறாங்க. இதில் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு பெரிய அரசர் யாரு, சாதவாகன அரசர்கள்ல மிக முக்கியமான அரசர்னு சொல்லக்கூடியவர் யாருன்னா கௌதம புத்திர சதகர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? சதகர்ணி, கௌதம புத்திர சதகர்ணி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உங்களுக்கு. சரிங்களா? இவர் தான் இந்த சாதவாகன அரசர்கள்ல ஒரு மிகப்பெரிய அரசர்னு சொல்றாங்க. கௌதம புத்திர சதகர்ணி அப்படின்னு சொல்லக்கூடிய அரசர். இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் உங்களுக்கு ஒரு கொஸ்டின். இதை விட்டு இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, சாதவாகன அரசர் ஹாலே அப்படின்றவரு காஹா சப்தசகி, சரிங்களா, காஹா சப்தசதி அப்படின்ற ஒரு நூலை எழுதியிருப்பார். இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 2 கொஸ்டின் மட்டும். சரிங்களா? பிராகிருத மொழியில உங்களுக்கு காஹா சப்தசகி அப்படின்ற நூலை எழுதுனது யார் அப்படின்னா சாதவாகன அரசர் ஹாலே அப்படின்றவர் எழுதியிருப்பார். இந்த 2 கொஸ்டின் மட்டும் நீங்க படிச்சுக்கிங்க இதுல, சாதவாகனர்கள் அப்படின்னு சொல்லும்போது. சரிங்களா? ஏன்னா நமக்கு அது முக்கியம் கிடையாது. ஏன்னா நம்ம பகுதி ஆட்சி செஞ்சவங்க அவங்க கிடையாது. சரிங்களா? நம்ம தென்னிந்தியா அப்படின்னு சொல்லும்பொழுது சங்க காலம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு 300 கிபி 300 வரைக்கும், சரிங்களா, சங்க காலம்னு சொல்லக்கூடியது. இந்த காலத்துல ஆட்சி செஞ்சவங்க தான் சேர சோழ பாண்டியர்கள். அப்ப இவங்களுடைய தலைநகரம், இவங்களுடைய வணிக மையமாக இருந்த துறைமுகம், சரி, இவங்களுடைய குறியீடு, இவங்களுடைய சின்னம், இதெல்லாம் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ரொம்ப முக்கியம். சரிங்களா? இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இதனால திரும்ப ஒரு டைம் நம்ம ரிவிஷன் பண்ற மாதிரி நம்ம உங்களுக்கு சொல்றோம். சரிங்களா? தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மூவேந்தர்கள் மட்டும் ஆட்சி செய்யல, வேலியர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சிற்றரசர்களுமே ஆட்சி செஞ்சுட்டு தான் இருந்தாங்க. சரிங்களா? இந்த மூவேந்தர்களை பற்றி அசோக கல்வெட்டுகள்ல உங்களுக்கு இருக்குது.
சரிங்களா. இரண்டாவது கல்வெட்டு மற்றும் 13வது கல்வெட்டு ரெண்டுத்திலுமே சொல்றாங்க. இரண்டாவது கல்வெட்டுகள்ல அவருடைய எல்லையை குறிப்பிடும் பொழுது இதை வந்து பர்டிகுலரா மென்ஷன் பண்றாரு. சரிங்களா. அப்ப இந்த காலகட்டத்தை பத்தி அறிஞ்சு கொள்றதுக்காக நம்ம சங்க காலம்னு சொல்லும் பொழுது சங்கம் வைத்து தமிழை வளர்த்த காலம்னு சொல்லலாம். சரிங்களா. புலவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 450 புலவர்கள் இருந்தாங்க. இதுல வந்து 30 புலவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெண் புலவர்கள் இருந்திருக்கிறாங்க. ஔவையார், நல்லூர் நன்முல்லையார், காக்கைப்பாடியார், காவற்பெண்டு. சரிங்களா. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 30 பெண் புலவர்கள் வந்து இருந்திருக்கிறாங்க. சரிங்களா. சங்கம் வைத்து தமிழை வைத்த காலம் தான் சங்க காலம் அப்படின்னு சொல்றோம். சரி, சங்கம் மருவிய காலம்னா என்ன சார்? இதுக்கு அடுத்தது வரக்கூடியது சங்கம் மருவிய காலம்னு சொல்லும்போது களப்பிரர்கள் ஆட்சி செஞ்ச காலத்தை தான் சங்கம் மருவிய காலம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா. சரி, சங்க காலம்னு சொல்லும்பொழுது இந்த 3 விஷயத்த நல்லா பார்த்துங்க. சேரர்களுடைய தலைநகரம், சோழர்களுடைய தலைநகரம், பாண்டியர்களுடைய தலைநகரம், அவங்களுடைய துறைமுகம், அவங்க என்ன மாலை அணிஞ்சாங்க. சரிங்களா. இதான் நம்ம ஏற்கனவே ஆல்ரெடி சொல்லிட்டோம். சரிங்களா. இதெல்லாம் நல்லா பார்த்துங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சோழர்கள் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது, சரிங்களா, சோழர்களுடைய தலைநகரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உறையூரை வந்து தலைநகராக கொண்டு ஆட்சி செஞ்சுறாங்க. சரி, நம்ம ஒரு 5 நிமிஷத்துல சொல்லிடலாம். இதை உறையூர் பகுதியை ஆட்சி செய்கிறாங்க. உறையூர் பகுதியை தலைநகராக கொண்டு காவேரி கழிமுக பகுதியை ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. சரிங்களா. அப்ப சோழர்களுடைய சின்னம் அப்படின்னு சொல்லும்போது புலி சின்னம். சோழர்களுடைய சின்னம் என்ன? புலி சின்னம். இவங்க வந்து காவிரி பூம்பட்டினத்தை துறைமுகமாக கொண்டு வாணிபம் செய்யறாங்க. சரிங்களா. இதுல மிக சிறந்த அரசர் யார் அப்படின்னா காடை வெட்டி நாடாக்கியவன், குளங்களை வெட்டியவன், சரிங்களா, காவிரிக்கு குறுக்கே அணை கட்டியவன், கல்லணையை கட்டியவன் கரிகால சோழன் அப்படின்னு சொல்லக்கூடியவர். சரிங்களா. இவருடைய இயற்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா திருமாவளவன் அப்படின்னு சொல்லுவாங்க. கரிகால சோழன் அப்படின்னு சொல்லக்கூடியவர். இவருடைய தந்தை பெயர் வந்து பார்த்தீங்கன்னா இளஞ்செட் சென்னியுடைய மகன் தான் இந்த கரிகால சோழன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இவர் வந்து ஒரு முக்கியமான படையெடுப்பு வந்து எடுத்திருப்பார். சரிங்களா. இவர் வந்து ஒரு முக்கியமான போரை வந்து எதிர்கொண்டிருப்பாரு. அதான் வெண்ணி போர் அப்படின்னு சொல்லுவாங்க. வெண்ணி போர் அப்படின்னு சொல்லும் பொழுது இவர் வந்து ஒரு சோழ மன்னர் இல்லையா. இவர் சேர மன்னரையும் பாண்டிய மன்னரையும் அவங்களுக்கு உதவி செஞ்ச 11 வேலியர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, சிற்றரசர்கள், 11 சிற்றரசர்கள், இவங்க எல்லாத்தையுமே எதிர்கொண்டு வெற்றி பெற்றிருப்பாரு. வெண்ணி போரில் வென்றவர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. கரிகால சோழன் யாரு? வெண்ணி போரில் வென்றவர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. அப்ப இவரை பற்றி செய்திகள், இவருடைய அந்த துறைமுகம்னு சொல்லக்கூடிய காவிரி பூம்பட்டினம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியில் நடந்த அந்த வாணிபத்தை பற்றியும் கரிகால சோழனை பற்றியும் சொல்லக்கூடிய நூல் எதுனா பட்டினப்பாலை அப்படின்ற நூல். சரிங்களா. உத்திரக்கண்ணனார், கடியலூர் உத்திரக்கண்ணனாரால் எழுதப்பட்ட பட்டினப்பாலை அப்படின்ற நூல் இவரை பற்றி விவரிக்கிறேன். இதுதான் நீங்கள் அதில் வந்து தெரிஞ்சுக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோழர்கள் இன்னும் ஒரு மன்னரை பற்றி சொல்லியிருக்காங்க. பெருநர்கிள்ளி அப்படின்ற ஒரு மன்னர் இருந்திருக்காரு. இவர் வந்து வேத வேள்வி ராஜ சுயாகம் நடத்தியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதையுமே நீங்கள் பார்த்து வச்சுங்க. புக் பேக் கொஸ்டின்லையுமே உங்களுக்கு இருக்குது. அதனால் இது வந்து உங்களுக்கு கேட்கலாம். சரிங்களா. அடுத்த கொஸ்டின் சேரர்கள்னு சொல்லும்போது இவங்க தமிழ்நாட்டில் கொங்கு பகுதியையும் கேரளாவில் இருக்கக்கூடிய பகுதியையும் ஆட்சி செஞ்சவங்க. இவங்களுடைய தலைநகர் வந்து பார்த்தீங்கன்னா வஞ்சின்னு சொன்னோம்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற கரூர்னு சொல்கிறாங்க, கேரளாவில் இருக்கிற திருவஞ்சைக்களம்னு சொல்கிறாங்க. சரிங்களா. குறிப்பிட்டவங்க இந்த மாதிரி சொல்கிறாங்க, அந்த மாதிரி சொல்கிறாங்க. இவங்களுடைய நாணயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரூர் பகுதியில் நிறைய கண்டெடுக்கப்பட்டிருக்குது. சரிங்களா. அப்போ இவங்களுடைய துறைமுகம்னு சொல்லும்போது முசிறியும் தொண்டியும் இவங்களுடைய துறைமுகமாக இருந்திருக்குது. சரிங்களா. இவங்களுடைய காலத்தில் 8 சேர அரசர்களை பற்றி சொல்லக்கூடிய ஒரு நூல் எதுனா பதிற்றுப்பற்று அப்படின்ற நூல். சரிங்களா. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா புகழூர் கல்வெட்டுன்றது 3 தலைமுறையை சேர்ந்த சேர அரசர்களை பற்றி சொல்லுது. சரிங்களா. இந்த சேர மரபுல தோன்றவர் தான் செங்குட்டுவனும் இளங்கோவடிகளும். சரிங்களா. அது வந்து நல்லா ஞாபகம் வச்சுங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப முக்கியம். இவங்களுடைய சின்னம் வந்து பார்த்தீங்கன்னா வில், அம்பு. ஓகேவா. பாண்டியர்கள்னு சொல்லும்போது மதுரையை தலைநகராக கொண்டு ஆட்சி செஞ்சவங்க. இவங்களுடைய துறைமுகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கொர்க்கை. முத்துக்குளிப்புக்கு பெயர் பெற்றது, சங்கு சேகரிப்புக்கு பெயர் பெற்றது கொர்க்கை. சரிங்களா. அப்போ மதுரை அப்படின்னு சொல்லும்போது இங்கே இருக்கிற துணிகளை பற்றி அஸ்த சாஸ்திரத்திலையுமே குறிப்பிடப்பட்டிருக்குது. சரிங்களா. மதுரையை பற்றி. சரிங்களா. இங்கே இருக்கக்கூடிய துணிக்கு பெயர் பெற்றது மதுரை அப்படின்னு சொல்லி அஸ்த சாஸ்திரத்திலுமே குறிப்பிட்டிருக்கிறாங்க. சரிங்களா. பாண்டியர்களுடைய சின்னம் அப்படின்னு சொல்லும்போது மீன் சின்னம். இங்கேயுமே பாண்டியர்களில் ஒரு முக்கியமான ஒரு போர் அப்படின்றது இருக்குது. சரிங்களா. அப்போ நெடுஞ்செழியன் அப்படின்ற மன்னன் 5 சிற்றரசர்களையும் சோழர்கள் மற்றும் சேரர்களையும் வெற்றி கொண்ட ஒரு போர் தலையாலங்கானத்து போர். சரிங்களா. தலையாலங்கானத்து போரில் வென்றவன் யாருன்னா நெடுஞ்செழியன். பரதவர்களின் தலைவன் அப்படின்னு சொல்லுவாங்க. பரதவர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த உப்பு விளைவிப்பவங்க, மீன் பிடிக்கிறவங்க, அந்த கடற்கரை ஓரம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள தான் பரதவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பரதவர்களின் தலைவன் அப்படின்னு புகழப்படுவர் யாருன்னா நெடுஞ்செழியன். சரிங்களா. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மாங்குளம் தமிழ் பிராமிய கல்வெட்டு நெடுஞ்செழியனை பற்றி குறிப்பிடுகிறது. நெடுஞ்செழியனை பற்றி குறிப்பிடக்கூடிய கல்வெட்டு என்ன? மாங்குளம் தமிழ் பிராமிய கல்வெட்டு. போன சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமில் கேட்ட ஒரு கொஸ்டின் இது. சரிங்களா. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா தான் இது. சரிங்களா. ஒரு கொஸ்டின் நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அந்த பக்கம் வந்து வட இந்தியாவுடைய வரலாறோ தென்னிந்தியாவோட ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று அசோகரை பற்றி கேட்கலாம், நம்ம சேர சோழ பாண்டியர்களை பற்றி கேட்கலாம். கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். இந்த கிளாஸ் நீங்கள் கவனிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் நீங்கள் ஆன்சர் பண்ணிடுவீங்க. சரிங்களா. சரி, ஓகே. அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா
இந்த வர்ணாசிரம முறையெல்லாம் இங்கே எதுவும் கிடையாது சரிங்களா. அப்போ எப்படி வந்து பிரிக்கிறாங்கன்னா திணையை அடிப்படையாக பிரிக்கிறாங்க. நிலத்தை வந்து 5 வகையான திணையாக பிரிச்சிருக்காங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு சொல்லி 5 வகையான திணைகளாக பிரிச்சிருக்காங்க சரிங்களா. அப்போ மலையும் மலை சார்ந்த பகுதியும் குறிஞ்சி, காடும் காடு சார்ந்த பகுதியும் முல்லை, வயலும் வயல் சார்ந்த பகுதியும் மருதம், கடலும் கடல் சார்ந்த பகுதியும் நெய்தல், மணலும் மணல் சார்ந்த பகுதியும் பாலை அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. 5 நிலத்திற்குமே 5 தெய்வங்கள் இருக்குது. இவங்களுக்குன்னு தொழில்கள் இருக்குது. இவங்களுக்குன்னு கருப்பொருள் இருக்குது. எல்லாமே இவங்களுக்குன்னு இருக்குது செப்பரேட்டா. அப்ப மக்கள் வந்து இந்த மாதிரி தான் பிரிக்கப்பட்டிருக்கிறாங்க சரிங்களா. அப்ப அரசு அமைப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது 3 வகையான அரசு அமைப்புகள் இருக்குது. கிராம பகுதியை வந்து கிழார் அப்படின்றவர் ஆட்சி செய்யறாரு சரிங்களா. வேலியர்னு சொல்லும்போது சிற்றரசர்கள். அப்ப ஒரு 4-5 கிராமத்தை சேர்த்து ஒரு சிற்றரசு அப்படின்னு சொல்லும்போது வேலியர்கள்னு சொல்றாங்க. வேந்தர்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த சிற்றரசர்கள் எல்லாத்தையும் ஆட்சி செய்யற வேந்தர்கள். தமிழகம்ன்றது 3 வேந்தர்களால் ஆளப்பட்டது. சேர, சோழ, பாண்டியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா. இதான் உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை அப்படின்னு சொல்லும் பொழுது அது சங்க காலத்தில் சரிங்களா. பகல் நேரத்துலையுமே அங்கே கடை தெருவுலாம் இருந்தது, இரவு நேரத்துலையுமே கடை தெருவுலாம் இருக்குது. இதை பற்றி மதுரை காஞ்சி அப்படின்றது தெரிவிக்குது. எக்ஸாம் பாயிண்டாக ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கங்கை சமவெளி நாகரிகம் இருக்கும்பொழுது நம்ம தமிழகத்தில் கீழடி சரிங்களா, கீழடி வைகை நதிக்கரை நாகரிகம் அப்படின்றது சங்ககால நாகரிகமாக நம்ம கருதுகிறோம். அப்போ கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு 580 சரிங்களா, கிமு 580ஆம் ஆண்டுகளில் இந்த நாகரிகம் அப்படின்றது இருந்திருக்கு சரிங்களா. அப்ப அந்த வட இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா கங்கை சமவெளி நாகரிகம் தோன்றின காலத்துல இங்க நம்மளுடைய தமிழகத்துல வைகைக்கரை நதிக்கரை நாகரிகம் சரிங்களா, வைகை நதிக்கரை நாகரிகம் அப்படின்றது இருக்குது. அதான் கீழடி நாகரிகம் சரி. இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னாக்கா முதல் 4ஆம் கட்டம், 3ஆம் கட்டம் அகழ்வாய்வு, இந்த மாதிரிலாம் அகழ்வாய்வுலாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்களா. அதுதான் அப்ப நம்ம தமிழ் சமூகம் அப்படின்றது எழுத்தறிவு பெற்ற ஒரு சமூகமாக இருக்குது சரிங்களா. இங்க வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பண்பாடு வளர்ச்சி வந்து இருக்குது. ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் என்ன கேட்பாங்க அப்படின்னா வைகை நதிக்கரை நாகரிகம் அப்படின்றது எங்க நிலவியதற்கான சான்றுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதுன்னா கீழடியை தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. வைகை நதிக்கரை நாகரிகம் அப்படின்னு சொல்லக்கூடியது சங்ககால நாகரிகம். இது ஒரு நகர நாகரிகம். சங்ககால நகர நாகரிகம் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நம்ம தமிழகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட சங்ககால நகர நாகரிகம் எது அப்படின்னா வைகை நதிக்கரை நாகரிகம் அப்படின்றதான் ஆன்சர் சரிங்களா. மதம்னு சொல்லும்போது நம்ம பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா மதத்தில் வந்து நம்ம வந்து ஆட்கொள்ளலை அப்படின்னு தான் சொல்லலாம். புத்தம், சமணம் அப்படின்ற மதம் வந்து நம்மளை வந்து ஆட்கொண்டு இருந்துச்சு. இந்தியா முழுக்கவுமே அது வந்து பரவி இருந்துச்சு அந்த காலத்தில் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா. சரி ஓகே. இப்போ சங்க காலம் முடிஞ்சிருச்சு, சங்கம் மருவிய காலம் அப்படின்னா இந்த சங்க காலத்தில் இருந்த சேர, சோழ, பாண்டியர்களுடைய காலத்துக்கும் சரிங்களா, இதுக்கப்புறம் பல்லவர்கள் மற்றும் பாண்டியர்களுடைய காலத்துக்கும் இடைப்பட்ட காலம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சங்கம் மருவிய காலம் அப்படின்னு சொல்லலாம், இல்லை கலப்பிரர்கள் காலம்னு சொல்லலாம். இந்த காலத்தை பற்றின ஒரு தெளிவான சான்று நம்மளுக்கு கிடைக்கல. இவங்களை பற்றின ஒரு தெளிவான கல்வெட்டு கிடைக்கல. இந்த மன்னர்கள் யார், எங்கிருந்து வந்தாங்க, இவங்க என்னென்ன செஞ்சாங்க அப்படின்னு இவங்களை பற்றி சொல்லக்கூடிய ஒரு தெளிவான இலக்கியங்கள் நமக்கு கிடைக்கல. அதனால இந்த காலத்தை வந்து நம்ம இருண்ட காலம்னு சொல்கிறோம். யாருடைய ஆட்சி காலத்தை இருண்ட காலம்னு சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா கலப்பிரர்களுடைய ஆட்சி காலம். அப்போ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவைதிக மதங்களை வந்து ஆதரிச்சிருக்காங்க. இவங்களுடைய காலம் இருண்ட காலம்னு நம்ம சொன்னாலும் இவங்களுடைய காலத்திலுமே பண்பாடு, கலாச்சாரங்கள்லாம் நல்லா தான் இருந்திருக்கு. இவங்களுடைய காலத்தில் தான் திருக்குறள் அப்படின்னு சொல்லக்கூடிய 17 கீழ்கணக்கு நூல்கள், அறநூல்கள் அப்படின்ற நூல்கள்ல மிக முக்கியமான நூல் திருக்குறள், நாலடியார், இதெல்லாம் இவங்களுடைய காலத்தில் தான் எழுதப்பட்டிருக்கு சரிங்களா. அடுத்ததாக தொகை இலக்கியங்கள் சரிங்களா, தொகை இலக்கியங்கள் அதுவும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு முதன்மை காப்பியம்னு சொல்லக்கூடிய சிலப்பதிகாரம், மணிமேகலை அதெல்லாம் வந்து இவங்களுடைய காலத்தை சார்ந்தது தான். சிலப்பதிகாரம், மணிமேகலைலாம் இந்த காலத்தை சார்ந்தது தான். இந்த சங்கம் மருவிய காலத்தை சார்ந்தது தான். இந்த காலத்தில் எழுதப்பட்டது தான் சரிங்களா. சரி ஓகேப்பா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மௌரியர்கள் பார்த்தோம் சரிங்களா. வட இந்தியாவில் மௌரியர்கள் ஆட்சி செஞ்சுருக்கிறாங்க சரிங்களா. இந்தாண்ட தென்னிந்தியாவில் சேர, சோழ, பாண்டியர்கள் பார்த்துருக்குறோம் சரிங்களா. இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ரொம்ப முக்கியமான ஏரியா சரிங்களா. இதுதான் ரொம்ப பெருமையான நிறைய கொஸ்டின்லாம் இருக்கும். பெரும்பான்மையான கொஸ்டின்ஸ் எல்லாம் இந்த பகுதியில் தான் இருக்கும். இதை தவிர்த்து மௌரியர்களுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசியலில் வெற்றிடம் தான் இருக்குது ஏன்னா மௌரியர்கள் ஆட்சி வீழ்ச்சிக்கு அப்புறமும் மௌரியர்கள் ஆட்சி நல்லா மேலோங்கன்ட்டு அசோகர்கள் காலம். அப்புறம் அசோகருக்கு அடுத்து வரவங்க எல்லாமே சரியில்லைன்றதுனால அவங்களுடைய வீழ்ச்சின்றது வந்துடுது. அந்த காலத்துல இருந்து சரி அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாதவாகனர்கள் அப்படின்ற ஒரு தக்கான பகுதி ஆட்சி செய்கிறாங்க. இது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் பல சிற்றரசர்கள்லாம் வந்திருக்குது அப்படின்லாம் கூட சொல்கிறாங்க சரிங்களா. நமக்கு அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இருந்தாலும் மௌரியருக்கு பிந்தைய அரசியல் அமைப்பு நம்ம இந்தியாவில் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம சும்மா லைட்டாக பார்க்கலாம். பார்த்தோம்னா பல வெளிநாட்டவர்கள்லாம் வராங்க சரிங்களா. இந்த பக்கத்தில் இருந்துலாம் கிரேக்கர்கள் சரிங்களா, இவங்களாம் வராங்க.
வந்து நம்ம இந்தியாவை பெரும் பகுதியை வந்து ஆட்சி செய்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். சரிங்களா? குஷான பேரரசு, நிறைய பேரரசுகள்லாம் உருவாக்குது. இருந்தாலுமே குப்தர்கள் வரைக்குமே நம்ம கொஸ்டின் ஏரியான்னு சொன்னோம்னா பெருசாக இதில் கிடையாது. சரிங்களா? இதில் என்னென்ன கொஸ்டின் ஏரியா அப்படின்னு சொல்லி பார்த்து நம்ம படிச்சுக்கிட்டோம்னா போதுமானது. சரிங்களா? நமக்கு இதில் என்னென்ன கொஸ்டின் ஏரியா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அலெக்சாண்டர் வடமேற்கு இந்தியாவில் படையெடுத்து வராரு இல்லையா? படையெடுத்ததுக்கு அப்புறம் பஞ்சாபை கைப்பற்றாரு. சரிங்களா? கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு 326 இந்த காலகட்டத்தில் கைப்பற்றுறாரு. சரிங்களா? இவர் வந்ததுக்கு அப்புறமா அந்த இந்தோ கிரேக்க உறவு அப்படின்றது தொடங்குது. சரிங்களா? கலையா இருக்கும், கட்டிடக்கலையா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே. சரியா? இந்தியாவிற்கு வந்த முதல் அயல்நாட்டு தூதுவராக மெகஸ்தனிஸ் அப்படின்றவர் இருக்கிறாரு. இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ரொம்ப முக்கியம். இதை நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம். சரிங்களா? அப்போ குறிப்பாக வர்த்தகம் அப்படின்றது நல்லா நடக்குது. சரிங்களா? வாணிபம் நல்லா நடக்குது. பொருள் கொடுத்து பொருள் வாங்குறோம். சரி, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நடந்துட்டு இருக்குது. பண்பாட்டு தாக்கம் அப்படின்றது நிறைய பார்க்குறோம் நம்ம. பாடலிபுத்திரம் அப்படின்றது மௌரியர்களுடைய தலைநகரம். அங்கே இருக்கக்கூடிய அந்த கட்டிடக்கலையில் அவங்களுடைய அந்த சின்னங்கள், நினைவு சின்னங்கள்லாம் நம்ம பார்க்கும்போது இந்த கிரேக்கர்களுடைய அந்த தாக்கம் வந்து இருக்குது. சரிங்களா? அடுத்ததான் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதுக்கப்புறம் இந்தோ கிரேக்க அரசர்கள் இருக்கிறாங்க. சரிங்களா? டெமிரிட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. சரியா? டெமிரிட்டியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டெமிர்கியஸ், மியாண்டர்ஸ், இந்த மாதிரி வராங்க, அடுத்தடுத்து வராங்க. நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் என்ன நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தோ கிரேக்க அரசர்களில் நன்கு அறியப்பட்டவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சரிங்களா? மினாண்டர் அப்படின்றவர் தான் நம்ம இந்தோ கிரேக்க அரசர்களில் நன்கு அறியப்பட்டவர். சரிங்களா? இது வந்து உங்களுக்கு புக் பேக் கொஸ்டின் கண்டிப்பாக கேட்கலாம். சரிங்களா? அடுத்ததாக சாகர்கள், பார்த்தியர்கள், குஷானர்கள். இதில் வந்து சாகர் அப்படின்னு சொல்லும்பொழுது உங்களுக்கு முக்கியமான கொஸ்டின் 2 கொஸ்டின் தான். இந்தியாவின் முதல் சாக ஆட்சியாளர் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. மோ இல்லைனா மொஹா அப்படி இல்லைனாக்கா மவுஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இந்தியாவின் முதல் சாக ஆட்சியாளர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா மவுஸ் இல்லைனாக்கா மொஹா. இது எல்லாமே ஒரே பர்சன் தான், பேர் வந்து வேற வேறையா இருக்கு. ஓகேவா? அடுத்தது புகழ்பெற்ற சாக அரசர் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சரிங்களா? சாக அரசர் மிக புகழ்பெற்றவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இல்லைனா ஜினாகத் பாறை கல்வெட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய மிக புகழ்பெற்ற பாறை கல்வெட்டு யாரால் பொறிக்கப்பட்டதுன்னு சொல்லி கேட்பாங்க. ருத்ரதாமன் அப்படின்றவர். சரிங்களா? ருத்ரதாமன் அப்படின்றவர் குஜராத் பகுதியில் இந்த ஜினாகத் கல்வெட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய கல்வெட்டை வந்து பொறிச்சிருப்பார். சரிங்களா? ஜினாகத் பாறை கல்வெட்டுன்றதை குஜராத் பகுதியில் பொறிச்சிருப்பாரு. அப்போ இவர் வந்து சாகர்களில் மிக புகழ்பெற்றவர் இவர் தான். சரிங்களா? ருத்ரதாமன் அப்படின்னு சொல்லக்கூடியவர். சரிங்களா? அப்போ இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். அடுத்ததாக குஷானர்கள்னு சொல்லும்போது குஷானர்கள்ல நன்கு அறியப்பட்டவர் யாருன்னா கனிஷ்கர். நம்ம இந்தியாவுடைய ஆண்டு, சரிங்களா, இந்தியாவுடைய நாள்காட்டின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? அதுவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கனிஷ்கருடைய ஆட்சி காலத்துல இருந்தால் நம்ம வந்து கணக்கெடுத்துக்கிறோம். சரிங்களா? அப்போ பொது ஆண்டு 78 நம்ம வந்து கணக்கெடுத்து இந்தியாவுடைய நாள்காட்டி அப்படின்றத வடிவமைக்கிறோம். அப்போ குஷானர்களில் நன்கு அறியப்பட்டவர் யாருன்னா கனிஷ்கர். சரிங்களா? இவருடைய காலத்துல பௌத்தம் அப்படின்றது 2 பிரிவாக பிரியுது. இவருமே பௌத்த மதத்தை ஆதரிக்கிறாரு. இதுல பௌத்தத்துல வந்து பார்த்தீங்கன்னா மகாயானம், ஹீனயானம் 2 பிரிவா பிரியுது. சரிங்களா? இவர் வந்து பௌத்த சங்க மாநாடு அப்படின்றத நடத்துறாரு. 4வது பௌத்த சங்க மாநாட்டை காஷ்மீரில் நடத்துறாரு. சரிங்களா? ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி வந்து குஷானர்களுடைய நாணயம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ரோமானியர்களுடைய நாணயத்திற்கு ஈடாக இருக்குது. சரி, ரோமானியர்கள் நாணயத்தை விட இவங்களுடைய நாணயம் இன்னும் சிறப்பாக இருக்குதுன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து இவங்களுடைய தங்க நாணயங்கள் அந்த அளவுக்கு ஒரு வேல்யூபிளானதாக இருந்திருக்குது கனிஷ்கரோட ஆட்சியில. கனிஷ்கருடைய ஆட்சியில் வந்து காந்தார கலைன்றது வளர்ச்சி அடையுது. காந்தார கலை அப்படின்னு சொல்லும்போது இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பண்பாட்டு கலாச்சாரம் தான். சரிங்களா? மேலை நாட்டுக்கும் நம்ம இந்தியாவுக்கும் இருக்கிற ஒரு பண்பாட்டு கலப்பு தான். சரிங்களா? அப்ப காந்தார கலை அப்படின்னு சொல்றது நல்ல வளர்ச்சி அடையுது. சரிங்களா? அப்ப இவர் வந்து மகாயானம் அப்படின்ற பிரிவை சார்ந்தவர். இவருடைய காலகட்டத்துல தான் பௌத்தம்ன்றது 2 பிரிவாக பிரியுது. மகாயானம், ஈனயானம்னு சொல்லி 2 பிரிவாக பிரியுது. அப்ப இவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா பௌத்த தத்துவ ஞானிகள் எல்லாம் ஆதரிக்கிறார். சரிங்களா? இவர் யாரெல்லாம் ஆதரிக்கிறாருன்னு சொல்லி கேட்பாங்க. அஸ்வகோஷர் தான் வந்து பார்த்தீங்கன்னா புத்த சரிதான்ற நூலை எழுதியவர் யாருன்னா அஸ்வகோஷர். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதத்துல முதல் நாடக நூலை எழுதியவர் யாருன்னா அஸ்வகோஷர். சரிங்களா? இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா புத்த சரிதா அப்படின்ற நூலை வந்து எழுதுறாரு. அவரை வந்து ஆதரிக்கிறவர் யாருன்னா உங்களுக்கு கனிஷ்கர் தான் ஆதரிக்கிறாரு. அது மாதிரி பார்ஸ்வர் அப்படின்றவர். சரிங்களா? பார்ஸ்வர் அப்படின்றவரை ஆதரிக்கிறாரு. வசுமித்ரர் அப்படின்றவரை ஆதரிக்கிறாரு. நாகார்ஜுனர் அப்படின்றவரை ஆதரிக்கிறாரு. சரிங்களா? இவங்க எல்லாமே பௌத்த தத்துவ ஞானிகள். இவங்களெல்லாம் ஆதரிக்கிறாரு. சரிங்களா? அப்ப குஷானர்களில் புகழ்பெற்றவர் யாருன்னா கனிஷ்கர். அவர் வந்து அஸ்வகோஷர், பார்ஸ்வர், வசுமித்ரர், நாகார்ஜுனர் அப்படின்றவங்கலாம் ஆதரிக்கிறாரு. சரிங்களா? அப்போ இதான் உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் மிக முக்கியமான கொஸ்டின்ஸ். இவ்வளோதான் உங்களுக்கு. சரிங்களா? இதுக்கு அடுத்த கிளாஸ்ல நம்ம குப்தர்களை பத்தி பார்க்கலாம். சரிங்களா? இப்போ இது வரைக்கும் நம்ம என்னென்ன விஷயங்கள் பார்த்துருக்குறோன்றத மேலோட்டமா நான் உங்களுக்கு சொல்றேன். கொஸ்டின் ஏரியா இதுல என்னன்றதை நான் உங்களுக்கு தெளிவா சொல்லிடுறேன். சரிங்களா? கொஸ்டின் ஏரியான்னு சொல்லும்பொழுது உங்களுக்கு 4 புத்த சமய மாநாடுகள் நடந்திருக்கு இல்லையா, அது கொஸ்டின் ஏரியா. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த மகதம் அப்படின்னு சொல்லும்பொழுது அங்க அரசுகள் தோன்றுது. அதுல மகதத்துல அரியங்கா வம்சம் வருது. அடுத்ததா சிசுநாக வம்சம், நந்த வம்சம், அவங்களுக்கு அப்புறம் மௌரிய வம்சம். இதுல யாரெல்லாம் அந்த வம்சத்தை தோற்றுவித்தாங்க அதான் உங்களுக்கு முக்கியம். சரிங்களா? பெருசா கொஸ்டின் வந்து உள்ளார போகாது.
மௌரியர்கள் அப்படின்னு சொல்லும்போது அசோகர் தான் உங்களுக்கு கொஸ்டின் ஏரியா. சரிங்களா? அப்படி இல்லைனாக்கா ஹஸ்த சாஸ்திரம், அப்படி இல்லைனாக்கா இண்டிகா அப்படின்ற அந்த நூலை எழுதுனது யாரு, இந்த நூல் என்னெல்லாம் சொல்லுது அப்படின்றதான். சரிங்களா? ஹஸ்தசாஸ்திரம் ஒன்றும் இல்லை, அந்த காலத்துல மௌரியர்களுடைய அரசியல் அமைப்பு, சரிங்களா, அந்த காலத்துல அந்த அரசாங்க முறை, ஆட்சி முறை, நிர்வாக முறையை பற்றி சொல்லக்கூடியதுதான் ஹஸ்தசாஸ்திரம். சரிங்களா? அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா கிரேக்கத்திலிருந்து வந்த மெகஸ்தனிஸ் எழுதுனா இண்டிகா அப்படின்ற அந்த நூல், அந்த நூல் வந்து என்னத்தை சொல்லுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த காலத்துல இருந்து அந்த மக்களுடைய நிலை, சரிங்களா, அந்த ஆட்சி எப்படி இருந்துச்சு, இதை பத்தி சொல்லக்கூடியதாக இருக்குது. சரிங்களா? இதை தவிர்த்து முத்ராட்சம் அப்படின்ற நூல் விசாகதத்தர் அப்படின்றவர் எழுதியிருப்பார், அது ஒரு நாடக நூல். அந்த நூலுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மௌரியர்களை பத்தி சொல்லக்கூடியதாக இருக்குது, ஒரு நாடக நூல். சரிங்களா? அப்ப இதெல்லாம் கதை வடிவிலாவே வந்துட்டு இருக்கு. சரிங்களா? அப்ப சந்திரகுப்த மௌரியர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு, அவர் வந்து இந்த மாதிரிலாம் பணம் கதை வடிவிலே வந்துட்டு நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் நம்ம பார்ப்போம், ரொம்ப இன்டெப்தா உள்ள போக தேவையில்ல. இந்த விஷயங்களை மட்டும் நீங்க நல்ல முறையாக படிச்சுக்கிட்டீங்கனாலே கண்டிப்பா இது வந்து கண்டிப்பா கொஸ்டின் வரும். நம்ம தென்னிந்தியா அப்படின்னு சொல்லும்போது இதுல இருந்து கண்டிப்பா கொஸ்டின் வரும், இங்கிருந்து கொஸ்டின் வரும். ஏன்னா இதான் பண்டைய வரலாறு. வரலாறுன்னு சொல்லும்போது நம்ம ரெண்டா பிரிக்கிறோம். ஒன்று பண்டைய வரலாறு, பண்டைய வரலாறுல பெரும்பகுதியை நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? இதுக்கடுத்து குப்தர்கள் பார்த்தோம்னா முடிஞ்சிருச்சு உங்களுக்கு. அடுத்ததான் இடைக்கால இந்திய வரலாறு தான். டெல்லி சுல்தானியத்துல இருந்து உங்களுக்கு இடைக்கால இந்திய வரலாறு ஸ்டார்ட் ஆகிடும். டெல்லி சுல்தானியம், அடுத்தது முகலாயர்கள், அடுத்து நவீன வரலாறு, ஆங்கிலேயர்களுடைய வருகைன்னு சொல்லும்போது நவீன இந்திய வரலாறு. சரிங்களா? அடுத்து உலக வரலாறு. சரிங்களா? அப்ப வரலாறுல ஒரு மிக பெரும் பகுதியை வந்து நம்ம முடிச்சிட்டோம். கொஸ்டின் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். சரி, நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் திரும்ப 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 நம்ம சொன்ன விஷயங்கள்லாம் ரிவிஷன் பண்ணுங்க. எக்ஸாமில் இதை தவிர வேறு எதுவும் கேட்க மாட்டாங்க. சரிங்களா? ஓகேப்பா, தேங்க்யூ.